இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. வானத்தையும் பூமியும் சமுதிரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கின சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம் அப்பா. உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா, உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சர்வ சிருஷ்டிகரே அப்பா, சாஷ்டாக பணிந்து விழுந்து ஆராதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உங்களை வரவேற்கிறோம் ஆண்டவரே. தேற்றவாளனே, சத்திய ஆவியானவரே, பிதாவின் ஆவியானது எங்களுக்கு உள்ளாது எங்கள் தேவனாய் இருப்பவரே, உங்களை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. இந்த பூமியிலும் வல்லமையானொரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானொரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அப்பா, அற்புதமான நாமம் ஆண்டவரே. எங்கள் பாவத்தை ரட்சித்த நாமம், விடுதலை கொடுத்த நாமம் அப்பா. என் மீட்பு கொடுத்த நாமம் இயேசு கிறிஸ்து நாமம் ஆண்டவரே. என் அக்கிரமங்களை சுமந்த நாமம் ஆண்டவரே. மகிமையான நாமம் அப்பா. அந்த நாமத்தை உயர்த்துகிறோம் ஆவியானவரே. இயேசு நாமத்தின் பிதாவே அப்பா, குமார நாமத்தில் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி. நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா சாபங்களும் ஒருந்து வீழும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா சாபங்களும் ஒருந்து வீழும். நாம் விடுத்தால் ஆடுவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நாம் விடுத்தால் ஆடுவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அப்பா, உன்னதரின் நாமம் உயர்ந்த நாமம், தூதர்களை போற்றிட நாமம், பரலோகம் உயர்த்திட நாமம் ஆண்டவரே. வானத்தில் பூமியில் அதிகாரியுடைய நாமம், பாதாள நடக்கிற நாமம் அப்பா. ஓ, நோய்கள் சுகமாகிற நாமம், பேய்கள் ஓடுகிற நாமம் அப்பா. ரட்சிக்கிற நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி நன்றி அப்பா. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையமாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையமாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேற நாமம் எனக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அப்பா தேவனே நன்றி அப்பா. பருவ சிருஷ்டிகரே, வார்த்தையின் உலகத்தை தாங்குகிறவரே,
அப்பா உங்க நன்றி. எங்கள் வாழ்க்கை உருவாக்குற தேவன் அப்பா. நீங்க அந்த சராசரங்கள் அரசாங்க ராஜாதி ராஜா சதா கால் ராஜரேகம் பண்ணுகிறவர் யூதராஜ சிங்கம் அல்பா உமேகா நாமம் உள்ளவரை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. உயர்த்திகளோ நல்லவர் நல்லவர் அப்பா. தேங்க்யூ டாடி. நமக்கு பாரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அவர் நாமக்கு பாரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. நிற்கும் அவரோடு வாழ்வாதுக்கென்று வேற நாமும் நமக்கில்லையே. நிற்கும் அவரோடு வாழ்வாதுக்கென்று வேற நாமும் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் எந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் எந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. ஆமென் ஆமென் தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா பிதாவே நன்றியோடு ஆராதிக்கிறோம் அப்பா. அப்பா நன்றி நேர்ந்து உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம் தகப்பனே. நீங்க பாராட்ட இரக்கத்துக்காக கிருபைக்காக நன்றி அப்பா. நாங்கள் பாவைகளா துரோகிகளா இருக்கும் போது சத்துருக்களா இருக்கும் போது எங்களுக்காக குமாரனை அனுப்பி எங்களுக்காக மறுக்கும்படி ஆண்டவரே நியாய பிரமாணம் செய்யக்கூடாத தேவனே செய்யும்படிக்கு எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக சிறுமையில பாவமானீரே சாபமானீர் ஆண்டவரே. எங்கள் நோய்களை சுமந்து எங்களுக்காக தரித்திரமா தொங்குறீங்களா ஆண்டவரே. எங்கள் வியாதிகளை சுமந்து பாடுகளை சுமந்து அவமானத்தை சுமந்து நிந்தையை ஏற்றுக்கொண்டீரே அப்பா. இத்தனை பாடுகள் எங்களுக்கு சுமந்து கத்த மரணத்தை ரிசிப்பாத்தீரே ஆண்டவரே. ஓ ஜீவன் அதிபதியானவர் எங்களுக்கு மரணத்தை ரிசிப்பாத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் சமாதானத்தை உண்டு போன ஆக்கினை பாவத்துக்கான தண்டனை நீங்க அனுபவிச்சீங்கப்பா, ஏற்றுக்கொண்டீங்கப்பா. பரிசுத்தமான சரீரம் கிழித்து எடுக்கப்பட்டது. கோடானு கோடி எங்களுக்கு எல்லாம் செய்து முடித்த தேவனுக்கு நன்றி 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 அப்பா. ஆமென் ஆமென். உட்காருங்க. விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது. அழைத்தவர் உடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது. அழைத்தவர் உடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. பெரியவரே அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் பிற என்று செய்பவரே. பெரியவரே அழைத்தவர் பெரியவரே, இறுதி வரை என்னை சுமப்பவரே. நன்றி அப்பா. அழைத்த நாள் முதல் ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் எங்கள் கைவிடாத தேவன் அப்பா. எங்கள் தகப்பன் போல தோலை மேல் சுமந்து வந்தவர் அப்பா. எங்கள் கால் வெங்காதபடிக்கு ஆண்டவரே, எங்கள் சட்டை பழசாதபடிக்கு ஆண்டவரே, எங்கள் பலவீனம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் நடத்துவது நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்தும் தகப்பனே. ஓ யெகோவா ஈரேவுக்கு நன்றி. அலங்கோலமாவேன் என்று நினைத்தவர் அலங்கமாய் மாறி நின்றேன் திருவையாரை. அலங்கோலமாவேன் என்று நினைத்தவர் அலங்கமாய் மாறி நின்றேன் திருவையாரை. நான்
நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பனவரே, நான் விரும்பிடாமல் தாங்கிடும் அஸ்திவாரம் அவரே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பனவரே, நான் விரும்பிடாமல் தாங்கிடும் அஸ்திவாரம் அவரே. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் எனக்கா செய்பவரே. சிறந்தவரே, இயேசு சிறந்தவரே, சிறந்ததனை எனக்கா செய்பவரே. ஆரோடு படைக்கப்பட்ட ஒளிய ஒருவரும் தானா இந்த கனமா உயர்த்துக்கு ஏற்படுதல் சொன்னீங்களப்பா. தேவனே உங்க நன்றி, நன்றி தகப்பா. நீங்க அழைத்த அழைப்போ கிருபை வருமோ மாறாது எழுதப்பட்டிருக்கேன் ராஜா. அழைத்த உண்மையாளராக இருக்கீங்கப்பா. மீட்பர் உயிரோடு கொண்டு இருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. என்னையும் அழைத்தார் என்பது அதிசயமே, யாருமே நம்பா என்னை நம்பினாரே. என்னையும் அழைத்தார் என்பது அதிசயமே அப்பா, யாருமே நம்பா என்னை நம்பினாரே. அவர் கிருபையை நினைக்கையில் நன்றி மட்டும் வருது, என்னை சுமப்பதை நினைக்கையில் கண்ணீரும் வருது. அவர் கிருபையை நினைக்கையில் நன்றி மட்டும் வருது, அவர் சுமப்பதை நினைக்கையில் கண்ணீரும் வருது. பெரியவரே, அவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் எனக்கா செய்பவரே. சிறந்தவரே, இயேசு சிறந்தவரே, சிறந்ததனை எனக்கா செய்பவரே. ஆமென். சோதரம் அப்பா ராஜா, நன்றி கர்த்தாவே. அப்பா பிதாவே, இந்த ஓய்வு நாள் பரிசுத்தம் ஆசாரிக்கும்படி நீங்களுக்கு கட்டளையிட்டீர், அதற்கா சோதரம் தகப்பனே. அப்பா நீங்களே ஓய்வு நாளா இருக்கீங்கப்பா, நீரே மனமகிழ்ச்சி நாளா இருக்கீங்கப்பா ராஜா. அப்பா நீங்க சொன்னீங்க ஒரு முழு இதயத்தோடும் ஒரு முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு என்று அன்பு பெற சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா அன்பு கூறுகிறோம் கர்த்தாவே, அன்பு கூறுகிறோம் ராஜா. எங்களுக்கு அன்பு கூற தேவன் நீங்க இருக்கிறபடியா நாங்கள் உங்கள் அன்பு கூறுகிறோம், நேசிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நேசிக்கிறோம் அப்பா, எங்களை தாங்குகிற தேவன் அப்பா, நீங்க எங்க தப்பு இருக்கிற தேவன் அப்பா, இனிமேல் எங்க சுமக்கிற தேவன் அப்பா, நீங்க உங்க கொடான படி சோதரம் சோதரம் சோதரம். Hallelujah. Sotram. Thank you, Jesus. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சோதிருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சோதிருக்கின்றே. நான் அமர்வாதோ, நான் எழுவாதோ, நான் அமர்வாதோ, நான் எழுவாதோ, நன்றாணி அறிந்திருக்கின்றே, என்னை நன்றாணி அறிந்திருக்கின்றே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே,
தினம் காப்பவரே. அப்பா உங்கள் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, என் தாயின் கருவிலை உருவாகும் முன்னே அப்பா உன் கண்களை கண்டதற்காக நன்றி அப்பா. என் பேர் அழைத்த தேவன் அப்பா, உங்க கண்கள் கிருபை கிடைச்சதே. இம்மானுவேல் எங்களோடு கூட இருக்கீங்களே தேவனே, உங்க நன்றி அப்பா. அப்பா எங்கள் தாங்குகிற தேவன், உலகத்தின் முடிவு பகுதி எங்களோடு கூட இருக்கிற தேவன் அப்பா. நீங்க எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அனுபவிக்கின்றேன். என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அனுபவிக்கின்றேன். நடந்தாலும் பழுத்தாலும் அப்பாவை நடந்திருக்கின்றேன். நடந்தாலும் பழுத்தாலும் அப்பாவை நடந்திருக்கின்றேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, எங்கள் இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ராஜா அப்பா பிதாவே, தேவாதி தேவனே, இயேசுவே அன்பு மகா பெரியதானவரே, அன்பை இயேசுக்கு எங்களை முடியலாண்டவரே, எத்தனை நல்லவர் அப்பா. கொடான படி சொந்தரம். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சோதனைக்கின்றேன். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சோதனைக்கின்றேன். திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன். உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன். நன்றி ராஜா, எங்கள் இயேசு ராஜா, நன்றி ராஜா, எங்கள் இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எங்க பேர் அழைத்த தேவன், என் வீட்டு உயிரோடு கூட இருக்கீங்க அப்பா. ஓ நீ கல்லல்ல மண்ணல்ல ஆண்டவரே, நீ உயிருள்ள தேவன் சொன்னீங்களப்பா. நான் ஒருவரே தேவன், என்னை எல்லாமே தேவன் என்னை சொன்னீரே. ரட்சகரே, மீட்பரே, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறீரே. பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வாய் கவனித்தீரே. என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வாய் கவனித்தீரே. அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமா உருவாக்கினீர். என்னை அதிசயமா நீ பிரமிக்கத்தக்க பக்குவமா உருவாக்கினீர். நன்றி ராஜா, எங்கள் இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, எங்கள் காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தின் காலை வேளையில கர்த்தாவே துதியை தூபமாக செலுத்துகிறோம் அப்பா. இயேசு நாமத்தில் பிதாவே,
உதடுகளின் காலையாக சோத்திர பலியை இயேசு நாமத்தில் பிதாவாகிய தேவனுக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்கள் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. நீரே மேன்மைக்குரியவர் அப்பா. நீரே துதிகளுக்கு பாத்திரர். நீரே துதிகளில் வாசம் செய்கிற தேவன் சொன்னீங்களப்பா. ஆண்டவரே நாமத்தை உயர்த்தி அந்த ஸ்தானத்தில் வந்து நாங்களே ஆசீர்வதிக்க சொன்னீரே. மெய்யாகவே இருப்பதற்காக சோதரம் 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 தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. உயிரான இயேசுவே அப்பா, என் உயிரோடு கலந்தவரே நன்றி. நீங்களே எங்க ஆசை ஐயா. நீங்களே எங்க எண்ணங்களா மாறணும் அப்பா. உங்க உணர்ச்சிகள் எங்க உணர்ச்சிகளா மாறணும் ஆண்டவரே. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரான உயிரான என் உயிரான 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 என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அப்பா, ஜீவை காலமெல்லாம் மரண பயத்து வாழ்ந்து கொண்டு எங்களுக்கு ஆண்டவரே அந்த மரணத்தின் ஜீவனை கொடுக்க முடியாதவரே. ஜீவனுக்கு அதிபதியாக எங்களுக்காக சிலுவையில மரணத்தை ருசி பார்த்து எங்களுக்காக பண்ணி இருள் அதிகாரத்தை விடுதலையாக்கி அன்பின் குமார் ராஜ்யத்தில் ராஜா நான் உட்பிரவேசிக்கும்படி நீ பாருட இரக்கத்துக்காக அன்புக்காக சோதரம் ஐயா. வார்த்தையான இயேசுவே உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. வீட்டெடுத்து நல்ல கலாப்பனப்பா. நீங்க என்னால் வருத்தப்படுவதை சொன்னீராண்டவரே. எங்கள் உள்ளங்கள் வளர்ந்த தேவன். உலகமெல்லாம் மறக்குலையா உணர்வு எல்லாம் இருக்குதையா. உலகமெல்லாம் மறக்குலையா உணர்வு எல்லாம் இருக்குதையா. துதிக்காயிரே ஏசையா உமங்கை ருசிக்காயிரே ராஜா உம்நாம துதிக்காயிரே ஏசையா உமங்கை ருசிக்காயிரே ராஜா. என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ மீட்பரே ஆராதிக்கிறோம். என் உயிரா உயிரே நான் உம்மை துதிப்பேன். எங்களுக்கா பட்ட பாடுகளை நினைக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பாடுகள் ஆண்டவரே. வா கிழமை எழுந்திரம் ஐயா. கல்வாரி நாயகரே என் வீட்டில் எழுத்திர ஆண்டவரே. மறுபடியும் பிறப்ப கொடுத்தீங்களப்பா வார்த்தையினால ஆண்டவரே. நன்றி ராஜா. நரகம் செய்த ஒன்று எங்களை அப்பா பல்லவ சிறு வழி திறந்தீங்களேப்பா. வசனம் எனக்கு உணவாகும் உலகெல்லாம்
மருந்தாகும் உன் வசனம் எனக்கு உணவாகும் என் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் இரவு பகலும் ஐயா உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆமென் என்று உள்ளவரே, பிதாவின் வலது சென்றவர்களாக வீட்டிருக்கிற தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியாஸ்தர் பிதாவரே பேரான குமாரர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் மீட்பர் அருமையான தேவனப்பா, அழகில் சிறந்தவர், ஆச்சரியமானவர், மகத்துவமானவர், கேடகமானவர், ஏழைகளுக்கு பிறனானவர், நம்பிக்கையுள்ள ஜனங்களுக்கு கேடகமா நண்பருமா இருப்பவரே. இந்த காலைவேளை தகப்பனே அப்பா, இன்னும் அதிகமாக ஆராதிக்கிற தகப்பனே, இன்னும் அதிகமாக புரிஞ்ச கற்றுக் கொடுங்க ஆவியானவரே, இன்னும் அதிகமா ராஜா வேலை வாசிக்க சமூக காத்திருக்க வேலை கொடுங்க ஆவியானவரே. நன்றி தகப்பன், நீர் மட்டும் பெருகப்பா, நாங்கள் சிறுதலும் உங்களுடைய கீர்த்தியும் புகழ்ச்சியும் தேச வேண்டும். ஓ பரவட்டும் சுவையோடு கூட இருந்தார் என்றாண்டவரே. ஹalleluya ஹalleluya. நன்றி. Thank you Jesus. மீன்களை பிடித்தவர் மனுஷரை பிடிக்கவே மாற்றினே இயேசுவே படகு உண்டு நிச்சயம் ஒரு நாள் மறுதற்கு என்று அறிந்தும் அழைத்தவர் அறிவுண்டு. மீன்களை பிடித்தவர் மனுஷரை பிடிக்கவே மாற்றினே இயேசுவே படகு உண்டு நிச்சயம் ஒரு நாள் மறுதற்கு என்று அறிந்தும் அழைத்தவர் அறிவுண்டு. நான் வீசும் அழைகளெல்லாம் பெருமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறையீடு. நான் வீசும் அழைகளெல்லாம் பெருமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறையீடு. புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது, கை தெரியாமல் கை நடைத்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உன்னை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உன்னை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கடலிலே விழுந்திடும் படகை நான் நம்பல, கடல் மீது நடப்பவரை நம்பி வந்தேன். நீந்திட தெரிந்த மீனவனாயிருந்தும் நீர் வந்து கை தூக்க காத்திருந்தேன். கடலிலே விழுந்திடும் படகை நான் நம்பல, கடல் மீது நடப்பவரை நம்பி வந்தேன். நீந்திட தெரிந்த மீனவனாயிருந்தும் நீர்
வந்து கை தூக்க காத்திருந்து நான் உலகம் செய்திலே பேச மாட்டேன் அழைத்த கைவிடலே பேச வைத்தேன் நான் உலகம் செய்திலே பேச மாட்டேன் அழைத்த கைவிடலே பேச வைத்தேன் புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது கை தெரியாமல் கண் அடைந்தாலும் என் துதிகள் ஓயாது ஏனம் விட்டு அவமானாலும் என் துதிகள் ஓயாது கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது உம்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாருக்கிடப்பா கைவிட தெரியாது உம்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது உம்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது உம்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அப்பா பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அதனால் தைரியம் நாங்கள் சொல்கிறோம் எங்கள் தேவன் எங்கள் சகாய எங்கள் கர்த்தரின் சகாயத்தை விசுவாசிக்கிறோம். அப்பா வானத்தை பூமி படுத்து கர்த்தராய் ஒத்தாசை வரும். ஓ உதவிக்கும் கண்மலையே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலை தகப்பனே கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறமாடாரே தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. சிலுவைக்கு முன்னே உலகம் பின்னே ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிலுவை இல்லாமல் எங்கள் மேன்மை இல்லையே ராஜா. நாங்களோ சிலுவை அனுப்ப கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென் ஆமென். அந்த சிலுவையின் பாடுகளை மகத்துவத்தை மேன்மையை புண்ணியங்கள் தேவ அன்பை பரிகாரத்தை ஓ ராஜா நீச்சல் நன்மைகளை ஜனங்கள் சொல்லும்படி ஓ அபிஷேகத்தை அழைத்திருக்க தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அழைத்திருக்கிற மகா பெரிய கிரமாண்டவரே வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கின மகா பெரிய ஆசிரம் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் யெகோவா மல்கா பாபாரை ஞாபகம் துதிக்கிறோம். அசைவாடுகிற ஆவியானவரே பிரசனத்துக்காக நன்றி. சேராவொழியிலே வாசம் செய்கிறோம் எங்கள் தேவனே மகிமையே யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே நீரே உன்னத நீரே பரிசுத்த நீரே மகத்துவர் உம்மை ஆராதிப்பேன் நீரே உன்னத நீரே பரிசுத்த நீரே மகத்துவர் உம்மை ஆராதிப்பேன். ஆதியும் அந்தமும் அல்பா ஒமேகா முந்தினவரும் பிந்தினமானவரே தொடக்க முடிவில்லாதவர் நீர் ஆசீர்வாதம் உடையவர் உமக்கு ஆரம்பம் இல்லையே உமக்கு முடிவு இல்லையே அப்பா உமக்கு ஆரம்பம் இல்லையே உமக்கு முடிவு ஒன்றும் இல்லையே உம்மை அறிந்தவர் இல்லையே உம்மை புரிந்தவர் இல்லையே உம்மை கண்டவர் இல்லையே உமக்கு உருவங்கள் இல்லையே உம்மை அறிந்தவர் இல்லையே உம்மை புரிந்தவர் இல்லையே உம்மை கண்டவர் இல்லையே உமக்கு உருவங்கள் இல்லையே நீரே
பரிசுத்தர் நீரே மகத்துவர் உம்மை ஆராதிப்பேன் நீரே உன்னதமானவரே ஓ பரிசுத்தமுள்ள தேவனே உம்மை ஆராதிப்பேன். வேதம் சொல்கிறது தகப்பனே, இஸ்ரவேல் துதிக்கையில் வாசம் செய்ய தேவரே பரிசுத்தர் என்று. துதிகளை பயப்படத்தக்கவரும் துதிகளுக்கு பாத்திரதா இருக்கீங்க ஐயா. துதிக்க கோடான கோடி மைட்டி பீன்ஸ் அதுல தூதர்களுக்காக வல்லவர் தூதர்களப்பா. 24 மூப்பர்களும் பணிந்து கொடுத்து ஆராதிக்கிற வல்லவர் நாமமாப்பா. ஓ கெருபீன்கள் சராபிகள் மத்தியில் இரவு பகலும் சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் 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 போற்றப்படுகிறவர் மகிமைக்குரியவர் அப்பா. ஹல்லேலூயா. உயர்ந்தவர் பெரியவர். ஓ அப்பா உலகத்தில் தாங்குகிற தேவனப்பா நீங்க ராஜா. எங்க தகப்பனா இருக்கீங்க கர்த்தாவே. நான் என்ன நன்மை செய்வோம் ராஜா, என்ன செலுத்துவோம் ராஜா உமக்கு ஆண்டவரே. அப்பா ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்தி சொல்கிறோம், நீ நல்லவர் 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 கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அறிக்கை செய்கிறோம் ஐயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது தகப்பனே. ஒருவரும் சேரக்கூடாத ஒரே வாசம் செய்கிறவர், அவர் சாவாமை உள்ளவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை கைகள் ஏந்தி கொண்டிருப்பவர். ஆமேன் ஆமேன். சதா கால் உயிரோடு இருக்கிற தேவன் அவர். ஆண்டவரே உமக்கு நன்றி. சகல துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. போன ஞாயிற்றுக்கிழமை கூட பாத்தீங்கன்னா ரொம்ப பலவீனத்தோட வரும்பொழுது இந்த தலைப்பா சொல்றாரு, சிலுவையின் வழியாக சுகம் வந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது நான் யோசிச்சேன், ஆண்டவரே இந்த தலைப்பு முடியறதுக்குள்ள எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. அது போலவே ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையின் வழியாக சுகம் வந்தது அப்படின்னு இந்த தலைப்பு தேவ செய்தியை கேட்கும் பொழுது நம் சரீரத்திலே பரிபூர்ண சுகம் உண்டாகுது விசுவாசிப்போம். விசுவாசத்துல தேவ செய்தியை கேட்போம். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் சொல்லுங்க. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வேலைக்கிழமை உபவாசம் 10 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் உபவாசம் நடக்குது. கண்டிப்பா கலந்து கொள்ளுங்க. இவ்வளோ பிரச்சனை உள்ள போராட்டத்துக்குள்ள உட்காந்துட்டு நான் சொல்லிட்டே இருக்கிறதால பிரச்சனை மாறாது. ஆனா உபவாசத்துடன் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். எஸ்தர் ஒரு ராணி இருந்தாங்க. பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் உபவாசம் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க, நமக்கு அறிமுகமானவங்க, நம்ம பங்கு ஜனங்கள் எல்லாருமே ஆண்டவர் ரட்சிக்க கட்டடுவாரு. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கலாம், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கலாம், ஆனா நம்ம குடும்பத்துல இருக்கவங்க, நம்ம ரத்த சம்பந்தங்கள் நல்லா இல்லாம இருக்கலாம். அந்த பிரச்சனையை நம்ம காது கேட்டு கூட நம்ம என்ன பண்றோம், நான் நல்லா இருக்கிறேன்ப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஏன் உபவாசம் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருப்பார். நீங்க என்ன பண்ணணும், இதை ஒரு ஆண்டவரே உபவாசம் இருக்கிறேன், எனக்கு பெரிய காரியங்களை செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம உபவாசம் இருக்கணும். ஏன் அறிக்கை செய்யணும்னா, டிசம்பர் மாசம் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாசம் 7ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் 21 நாள் உபவாசம் வந்து ஜெபிக்க போறோம். அந்த உபவாச ஜெபம் சபையில் நடக்க போகுது. தினந்தோறும் காலையில ஒரு உபவாச ஜெபம் நடக்க போகுது. அந்த உபவாச ஜெபத்துல கலந்து கொள்ளுங்க. ஏதாவது ஒரு காரியம் ரொம்ப நெடுநாளா பதிலே வராம இருக்கும், விசுவாசமா உபவாச ஜெபத்துல கலந்து கொள்ளுங்க. கண்டிப்பா அந்த காரியம் அனைத்தும் கைகூடி வர செய்வார். ஏன் இந்த வருஷத்துல 21 நாள் உபவாச ஜெபம் நடத்துறோம்னா, ஏன்னா வருஷம் ஃபுல்லா ஆண்டவர் நமக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு. அந்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லி துதிக்கிற வகையில 21 நாள் உபவாச ஜெபம் நடத்துறோம். நீங்க கண்டிப்பா கலந்து கொள்ளலாம். எவ்வளோ நாள் நம்ம வேலைக்கு போறதா 364 நாள் வேலைக்கு போறோம், கரெக்டுங்களா? ஆனா ஆண்டவர் 21 நாள் நம்ம சபையில கூடி ஜெபிக்கிறது, உபவாசத்துடன் ஜெபிக்கிறது ரொம்ப மகிமையா இருக்கும். கண்டிப்பா அதுல பெரிய வெற்றியையும் பெரிய ஜெயத்தையும் பெரிய என்ன சொல்றது சாதனையும் படைப்போம். கர்த்தர் நம்ம செய்வார். அப்புறம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை வாக்குத்தத்த முதல் ஆராதனை காலையில 6 மணிலிருந்து திங்கட்கிழமை நாளைக்கு
6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் நடக்குது. வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னவர். ஏன்னா ஐயோ 11 மாசம் போயிடுச்சு, இந்த 12ஆம் மாசம் எப்படி போதோ அப்படின்னு யோசிக்க வேணாம். கர்த்தர் ஒரு வசனம் சொல்லியிருக்காரு, சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியான ஒரு மகிழ்ச்சியாகவும் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த 11 மாசத்துல நம்ம படிச்சிருப்போம், 11 மாசத்துல நம்ம எவ்வளவு விளைவிடப்பட்டிருப்போம், 11 மாசத்துல மருத்துவ செலவுக்கு நம்ம பணம் போயிருப்போம், 11 மாசத்துல வட்டி கட்டிருப்போம். அதை அனைத்தையும் கர்த்தர் நம்ம என்ன பண்ண போறாரு, இந்த 12ஆம் மாசம் திரும்ப தர போறாரு. சரிங்களா? அதனால 12ஆம் மாசம் நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய மாசம். அந்த மாசத்துல நம்ம முதலாவது அவருடைய ஆலயத்துல இருந்து தான் வரணும். சரிங்களா? ஆலயத்துக்கு தேவைகள் இருக்கு. ஆலயத்துல பெயிண்ட் அடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து புதியவர்களுக்கு சாரி, அதுக்கப்புறம் சிறு பிள்ளைகள் சாலை போல சிறு பிள்ளைகள் செய்யறோம் இல்லையா? அந்த பிள்ளைகள் வந்து எப்பவுமே ஆன்டி ட்ரெஸ் கொடுங்கன்னு நாங்களும் பழைய ட்ரெஸ் தான் திரும்பி கொடுப்போம், போட்ட ட்ரெஸ் தான் கொடுப்போம். ஆனா இந்த வாட்டி கிறிஸ்துமஸ்க்காக அவங்க புது ட்ரெஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. அதனால நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா ஜபம். ஏன்னா இது மனுஷனால கூடாது, தேவனாலே தான் கூடும். அதனால ஜபம் பண்ணுங்க. ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு. அவர் ஒரு நாளும் நம்ம வெட்கப்பட்டு போக விட மாட்டாரு. ஏன்னா அந்த பசங்க கிட்ட நான் ஜனவரியில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இந்த வாட்டி பழைய ட்ரெஸ் தரேன், ஆன்டி கண்டிப்பா கிறிஸ்துமஸ் புது ட்ரெஸ் தருவேன் அப்படின்னு ஜனவரியில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அந்த பசங்களும் கிறிஸ்துமஸ் புது ட்ரெஸ் தருவாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு கண்டிப்பா அவங்க ஏமாற்றக்கூடாது. நம்ம புது ட்ரெஸ் அவங்களுக்கு வாங்கி தருவாங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எதுக்காக 21 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்க போறோம். நம்ம நன்மையானது செய்ய போறோம். கர்த்தர் இந்த சபையிலிருந்து அநேக சிறு பிள்ளைகளுக்கு, அநேக விதவைகளுக்கு, அநேக கைவிடப்பட்டவர்களுக்கு ஜீசஸ் நௌசால் திருச்சபை ஆசீர்வாதமான சபையாக இருக்கணும். நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும் நான் எப்பவுமே அதான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நான் என் கணவனுக்கு எனக்கும் என் பிள்ளைகளுக்கு மட்டும் அல்ல அநேகருக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும். அதே மாதிரி நீங்களும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் எனக்கும் என் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லப்பா, நான் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி நீங்களும் ஜெபம் பண்ணணும். ப்ரேயர் பண்ணுங்க. ப்ரேயர் பண்ணணும்ன்றதுக்காக சொல்றேன், மற்றபடி உங்ககிட்ட வாங்கணும்ன்றதுக்காக நான் சொல்ல வரல. ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா பணத்தை யாராலும் சுத்தலாம், ஆனா ஜபத்தை யாராலையும் செய்ய முடியாது. சரிங்களா? நீங்க ஜெபிக்கிறவங்க தினந்தோறும் உங்க ஜபத்துல சபைக்காக ஜெபம். சரிங்களா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த காலையில் சமூகத்தில் வந்திருக்கும் அப்பா, மான்கள் நீரெடுத்து வாஞ்சித்து கதறுவது போல எங்கள் தேவனே உங்கள் வார்த்தையை வாஞ்சிக்க தாகத்தில் வந்திருக்கும் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எம்மாவும் சீஷர்கள் வார்த்தை கேட்டவுடனே அவங்க உள்ளால இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சுது ஆண்டவரே. அது போல அப்பா எங்கள் இருதயத்தை கொழுந்து விட்டு வார்த்தையில எரிய உதவிச்சுங்க. அவையான உள்ளான மனுஷன் வார்த்தையை பலப்பட உதவிச்சுங்கப்பா. அப்பா நன்றி. விதைக்கிறனால நீர் பாய்ச்சி அல்லாண்டவரே, விதைகச்சிற கத்தனாலே ஆகும் சொன்னீங்களப்பா. அந்த எங்களுக்கு மனுஷனுக்கு நீங்க மத்தியஸ்தராக இருந்து எங்கள் வார்த்தையை எங்களுக்கு போதிங்கப்பா. நல்ல போதகரை நீர் பேச நாங்கள் கேட்கிறோமாப்பா. சிலுவின் வழியாக வந்த சுகம் என்ன தலைப்பின் கீழாக பேசப்பட தேவன்தாமே நீ ஆசிரியக்க முடியாது ஜெபிக்கிறோம். அடியின் வாயில ஒரு வார்த்தையை போடுவீராகப்பா. என்னை மறுத்து வெளிப்படும், எங்களோடு பேசும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமாக சிலுவையின் வழியாக வந்த சுகம் என்ற தலைப்பிற்கு எல்லாம் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கோம் நம்ம. ஆமென். நான் விசுவாசிக்க அனைவருக்கு இந்த தேவ செய்தி ரொம்ப ஆச்சரியமா இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நம்ம இந்த சபையில் நம்ம கட்டுக்காதீங்களை ஊருக்கு அதை பேசுறது கிடையாது, ஜோகர்ச்சிக்குன்னு சாட்சிக்கு சொல்றது கிடையாது. நமக்கு மேன்மைப்படுத்துவதெல்லாம் சிலுவை குறித்து மேன்மைப்படுத்துகிறோம், தேவ அன்பை நம்ம இங்கே பிரசித்தப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அதுக்காக தான் ஆனால் சபையை கொடுத்தாரு. நம்மளை குறித்து சொல்லவோ சபையை குறித்து சொல்லவோ கிடையாது. இயேசு எதுக்காக பூமிக்கு வந்தார், சிலுவை என்ன நடந்தது, நமக்கு என்ன கிடைச்சது, இப்போ நம்ம என்னவா இருக்கும், அவர் இன்னைக்கு நமக்காக என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறார், அவர் அன்பை சொல்லதான் சபை இருக்கு இங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மனுஷன் அப்பத்திரம் மாத்திரம் அல்ல, தேவனிடம் புறப்பட ஒவ்வொரு வார்த்தையாலும் கிடைத்திருப்பான்னு சொல்லப்பட்டபடியே. ஆமாம், நான் அதை வாரம் சொல்கிறேன். மருந்து மாத்திரை தர முடியாத சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் வார்த்தை சுகம் இருக்கு உங்களுக்கு.
பாடணும்ல, வசனம் தான் உடம்புக்கெல்லாம் நல்ல மருந்துன்னு. அல்லேலூயா. ஆமா, யாரெல்லாம் இந்த வேதத்தை விசுவாசிக்கிறாங்களோ, வார்த்தை நம்புறாங்களோ, அவங்க எல்லாருக்குமே இந்த மருந்து வேலை செய்யும். அல்லேலூயா. எல்லாருக்கும் பைபிள் இருக்க மாதிரி எல்லாரும் பைபிள் இருக்குல்ல, யாரெல்லாம் இந்த பைபிள் வார்த்தை சொந்தக்காரங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஃபார்முலா, இந்த மருந்து வேலை செய்யும். அல்லேலூயா. உச்சம் தலைமுறை உள்ளங்கால் மட்டும் சுகம் தங்கி இருக்கும். அல்லேலூயா. இஸ்ரவேல் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனையில போனாலும் சொன்னவங்களுக்கு நான். அல்லேலூயா. அவன் கால் வீங்கல, சட்டை பழசாகல, செருப்பு தேயில, ஒருவனும் 6 லட்சம் புருஷர்கள், ஸ்ரீங்க, பொண்டாட்டிங்க, பிள்ளைங்க பலவீனத்தில் எகிப்தில் இருந்தாங்க. கை காலை உடஞ்சி கண்ணெல்லாம் சொருகி போய் பக்குவாதத்தோடு இருந்தாங்க ஜனங்காங்க, நடக்க முடியாத அளவுக்கு இருந்தாங்க. கர்த்தர் விடுதலைக்கு கொண்டு வரும்போது அவன் எப்படி கொண்டு வந்தாராம்? பொன்னோடும் பொருளோடும் ஆழ்ந்த கல்விகளை பாடுகளை இட்டு, அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி சந்தோஷமா புறப்பட்டு வந்தாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து அற்புதம் செஞ்சாரு. பலவீனா இருந்தவருக்கெல்லாம் பலம் கொடுத்து, படுக்கையில் இருந்தவர்களெல்லாம் படுக்கையை மாத்தி, நடக்க முடியாத நடக்க வச்சு, அல்லேலூயா, சாவு நேரம் இருந்தவருக்கு ஜீவனை கொடுத்து அவனையும் பாட வச்சு கர்த்தர் நல்லா ருசிக்க வச்சாரு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு செய்ய மாட்டாரா? இன்னைக்கும் செய்வார் அவர். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் சொன்னவர். விசுவாசத்துக்கு எல்லாமே கூடும். உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கனவு தந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசம் கொடுக்கிற ஆண்டவர் அவன் கிரியையை பார்த்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாடு பிள்ளைகளுக்கோ தேவன பண்ணார், விசுவாசம் கொடுத்துருக்கிறார். சொன்னார், நான் வரும்போது உங்ககிட்ட நான் விசுவாசத்தை பார்ப்பேன்றாரு. அல்லேலூயா. அப்ப வார்த்தை எல்லாருக்கும் கொடுக்கப்படுது, வசனம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. வசனம் என்பது ஒரு நல்ல விதை. ஆண்டவர் சொன்னாரு, 100, 60, 30 பலன் தருவேன்னு சொன்னாரு. அப்ப எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த வசனம் நமக்கு வேலை செய்யும். அல்லேலூயா. சில பேர் நினைக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டா குடும்பம் சரியாயிடும், கோயிலுக்கு போனா குடும்பம் சரியாயிடும், பைபிள் கையில இருந்தா சரியாயிடும், திருவஞ்சா சரியாயிடும். அப்படிதான் சரி ஆகாது. புரியுதுங்களா? ஞானஸ்தானம் எடுக்கணும், தப்பு கிடையாது. திருவஞ்சம் எடுக்கணும், சபைக்கு வரணும், வேதம் வாசிக்கணும், எல்லாமே கரெக்டு. ஆனா அது எடுத்தாதான் சரியாகணும் என்பது ஏமாற்றுத்தனம். அது வார்த்தை விசுவாசிக்காம ஒண்ணுமே நடக்காது. அல்லேலூயா. அது போதகராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெற்ற வரம் பெற்ற தாசராக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாலும் சரி, எல்லாருக்கும் விசுவாசம் ஆண்டு கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏன்னா தேவன் ஒரு மரபு எப்படி வரும்? சபைக்கு வரும்போது தேவன் ஒரு உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறாராம். அல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது நீ தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது எல்லாம் உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சரீரத்துல பலவீனம் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், குடும்பத்துக்கு சமாதான சூழ்நிலை இருக்கலாம், பிள்ளைங்க சரியில்லாம இருக்கலாம், இல்ல மருமக சரியாம இருக்கலாம். எந்த ஒரு காரியம் வந்தாலும் சொன்னாரு, நீ அதை தேடி முதலாவது சமூகத்து நீ வராத, பொருளாசைக்காக பணம் தேவைக்க வராது. நீ அது உன்னை போல் ஏமாறு யாருமே கிடையாதுன்றாரு. நீ ரொம்ப கைவிடப்பட்டவன்றாரு. முதலாவது என்ன தேடி வா, என்ன ஆராதிக்கணும் வா. அல்லேலூயா. ஆமா. அப்ப இதெல்லாம் கிடைக்காத எனக்கு, என் குடும்பம் கஷ்டம் மாறாதா, கண்ணீர் மாறாதா, வேதனை மாறாதா, வியாதி மாறாதா, என் கடன் தொல்லை மாறாதா, எல்லாம் மாறும். இந்த ராஜ்யத்தை எல்லாமே ஃப்ரீ. அல்லேலூயா. பிதா சொல்றாரு, உங்களுக்கு ராஜ்யத்தை புரிய சித்தமா இருக்கான்றாரு. அவர் ராஜ்யத்தை எல்லாமே இருக்கு. பரலோகத்தை கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, கடன் இல்லை, துக்கம் இல்லை, வறுமை இல்லை, பசி இல்லை, எல்லாமே அவங்க ஃப்ரீ அங்க. அதே போல சொன்ன உனக்கு இங்க ஃப்ரீ என்றாரு. அல்லேலூயா. நீ பூமியில இருந்த பூமிக்கு அல்ல, நீ பரலோக வாசி, நீ தேவராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள். நீ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கீங்க, நீங்க பிதாவிற்கு புத்திரர்களா இருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணும் பிதா அறிந்திருக்கிறாரு. அல்லேலூயா. நீ சுகம் வேணும் என்ற சுகம் வேணும் ஆண்டு தெரியாதா?
அவர் 1000 வருடம் ஒரு நாளா பார்க்கிறார். அவர் சொல்லுங்க, 1000 வருஷத்தை ஒரு நாளா பார்க்கிறாரு. நம்ம ஒரு நாளே ஐயோ 1000 வருஷம் போல தெரியுது. அப்படியே ஆப்போசிட். அவர் கணக்கு வேற, நம்ம கணக்கு வேற. 1 எத்தினி? அவர் கணக்கு 1. இன்னைக்கு 20,000 நீங்க இருவரும் ஒருவராயிருக்க வேண்டாரு. அவர் கணக்கு வேற. அவர் சொன்னதுதான். அல்லேலூயா. சொல்ல வான பூமிக்கு ஒழுங்கு போகும்பா, என் வார்த்தை மாறாது, வார்த்தை விருப்பு கூட மாறாது என்னாரு. சொன்னக்கால் கூட மாறாது. காலங்காலமா கடந்து வர வார்த்தை இது. அல்லேலூயா. வல்லமுள்ள தேவன் இவர், மிகவும் நல்லவர். இது பேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா லூக்கா 5:12 தான். குஷ்டரோகி ஒருவன், மத்தேயு, மார்க், லூக்கா 3 பாத்தீங்கன்னா அந்த கேரக்டரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. குஷ்டரோகத்தை பற்றி மனுஷனுக்கு. ஆனா அதில் பார்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் மத்தேயு, மார்க்ல. லூக்கா பாத்தீங்கன்னா அவர் மருத்துவர், அவர் டாக்டர். ஒரு டாக்டருக்கு தான் பேஷண்டோட முழுமையான ஸ்டேட்மெண்ட் தெரியும், ரிப்போர்ட் தெரியும். சரிங்களா? மனுஷன் சொல்லுவாங்க, அம்மா அந்த வழியா இருக்குமோ, இந்த வழியா இருக்கும், இது சாப்பிட்டா சரியாயிடுமா, இது கஷாயம் குடிய சரியாயிடும். அவங்க செய்ய மாட்டாங்க, ஆனா அவங்க ஆலோசனை சொல்லுவாங்க. அம்மா அந்த கீரை அப்படியே எடுத்து ரசமா பிழிஞ்சு காலையில மாலையில குடிச்சுன்னா எல்லா பித்தையும் இறங்கிவிடுமானுவாங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டது இல்லை, கேள்விப்பட்டிருக்கோம், அதை உங்களுக்கு சொல்றோமானுவாங்க. சொல்லுங்களா? மனுஷன் ஆலோசனை அநேகம் இருக்கும், கர்த்தர் யோசனை நிலைத்து இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஐடியா, உன் கண்மேல் அவர் கண் வைத்து உன் ஆலோசனை சொல்லுவார். அந்த ஆலோசனை விடுதலை ஆயிடுவனி, சுகமாயிடுவனி. அல்லேலூயா. உன் தலையெழுத்தே மாறிடும். இஸ்ரவேல் ஏகப்பட்ட பஞ்சம். சப்ஜெக்ட் உள்ள போல வர இஸ்ரவேல்ல ஏகப்பட்ட பஞ்சம், சாப்பாடுக்கே வழி கிடையாது. புறா போடுற அந்த எச்சத்தை அது கழுவி சாப்பிட்றான், அந்த அரிசியை கழுத தலையை சாப்பிட்றாங்க. இஸ்ரேல் தேசம் நல்லா வர்த்தம் இருந்தது, நல்லா வளர்ச்சா இருந்தது. அப்படியே என்னது ஆண்டு கீழ்படியாதால, ஆண்டு கீழ்படியாதால கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சபடியால் பஞ்சம் ஏற்பட்டது. அங்க குழந்தைய சாப்பிட்டாங்க. என்ன சாப்பிட்டாங்க? ஆமா, உன் குழந்தை இன்னைக்கு ஆக்கு, நாளைக்கு என் குழந்தை தாரு, அதை ஆக்கி சாப்பிடலாம்னு. அந்த அளவு பஞ்சம். ராஜா சட்டை கிழிச்சு அழுகுறான், ஐயோ ஏதாச்சும் இப்படிப்பட்ட பஞ்சமா. அல்லேலூயா. ஆனா தேவன் சொல்றாரு, இன்னைக்கு நைட்டே பஞ்சம் மாறிடும்ன்றாரு. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு வாழ்க்கை என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த கர்த்தரை நம்பி அடைக்கலமா உங்களை நான் சொல்லுகிறேன், இயேசு நாமத்தில் தேவன் மனுஷனா சொல்லுகிறேன், கண்டிப்பா ஒரு பிரச்சனை அது சீக்கிரத்தை நீங்கும். அல்லேலூயா. நீ விசுவாச கூடமானா இன்னைக்கே மாறுவது. தொடர்ந்து வர பாரங்கள், தொடர்ந்து உங்க போராடுகிற பிரச்சனைகள், உன் கண்ணீர், வேதனை, உன் கஷ்டங்கள், உன் வியாதி, உன் தரித்திரமான வாழ்க்கை, பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை, இந்த என்ன சூழ்நிலை இருந்தாலும் இந்த தேவ விசுவாசிக்கிறவங்க நான் சொல்லுகிறேன், கண்டிப்பா இந்த சூழ்நிலை கர்த்தர் விடுதலை கொடுப்பார் உங்களுக்கு. அல்லேலூயா. இவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனா எல்லாமே கூடும். ஆமென். சொல்ல இந்த நைட்ல பஞ்சம் வாரன்றாரு. அல்லேலூயா. எல்லாருமே நம்புனாங்க, ஆனா மந்திரி நம்பல. ஓ, உலகத்து தேசத்துல குழந்தைய சாப்பிடறதுக்கு பஞ்சம் இருக்கு, இங்க என்னவோ வானத்தை திறப்பாராம், பஞ்சம் மாறுமா, இதெல்லாம் கட்டுக்கதையா இருக்கு இதெல்லாம். அது மந்திரி என்ன பண்ணான்? கிண்டல் பண்ணான், கேள்வி பண்ணான். ஆனா அவர் சொல்ற தேவன் சொன்னாரு, எல்லாம் நீ கண்ணில் பார்ப்ப, ஆனா நீ எதை சாப்பிட மாட்டேன்ட்டாரு. அதே போல தேசத்துல பஞ்சம் மாறிடுச்சு. இவங்க கொள்ளையடிச்சாங்க. நான் குஷ்டரோகியம் போயிட்டு குஷ்டரோகம் கால் பட்ட உடனே அங்க எலிசா சத்தம் கேட்குது அங்க. அல்லேலூயா. ராணுவமே விட்டு எல்லாம் விட்டு ஓட்டாங்க. ராணுவமே பெலிஸ்தர் படையே எல்லாம் விட்டாங்க. ஐயோ உயிர் பழிச்சா போதுண்டா, பெரிய ராணுவம் நமக்கு விரோதமா போராடிக்கொண்டு வருது, நம்ம இங்க செத்து போயிடுவோம் சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு ஓடி போயிட்டாங்க ஊரை விட்டு. நைட்டா குஷ்டரோகம் என்ன பண்ணா? சாப்பிட்டு எடுத்துக்கொண்டான். ஒருத்தர் சொன்னா, இல்ல 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 நம்ம சாப்பிட்டு எடுத்தது கிடையாது, நமக்கு சேர்த்து ஒரு பக்கம் இருக்கட்டும். அநேக பேர் அங்க சாப்பிடாம இருக்காங்க, அநேக பஞ்சத்தில் இருக்கிறாங்க, அங்க போவோம்.
இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள் சொல்லிட்டு அங்க போய் சொன்னாங்க, பொண்ணும் பொருளும் சாப்பாடு ட்ரெஸ்ல கொட்டி கிடக்குது, வாங்க கொள்ளடிங்கன்னு. அல்லேலூயா. ஒரு நைட்ல ஆண்டு பஞ்சத்தை மாத்தினாரு. ஆமென். இன்னைக்கு உங்க சூழல் என்ன இருந்தாலும் சரி, உங்க பஞ்சத்தை மாத்த, உங்க வியாதியை மாத்த, உங்க கண்ணீரை மாத்த இது தேவனால கூடும். அல்லேலூயா. அப்ப குஷ்டம் நிறைந்த மனுஷன், உடம்பெல்லாம் குஷ்டம் சொல்ல, உடம்பு நேர குஷ்டம் நிறைந்த மனுஷன்னா உள்ளங்கால் உச்சந்தலை மட்டும் வெடிப்பு வந்து, சீல் வந்து, நாத்தம் பிடிச்சி கிட்டே போக முடியாது, அந்த அளவுக்கு நாத்தம். சீல் வருது, எறும்புக மேயுது, மேல ஈ மேயுது, இப்படி இருக்கும். ஈ சாப்பிடுமா, அதெல்லாம் வந்து சாப்பிடுமா, அப்படியே கடிக்குமா எறும்பு ஈயெல்லாம் வந்து. எவ்வளவு வேதனை, எவ்வளவு துக்கம், சாபமான ஒரு சின்னம். அப்போ ஆண்டவர் அந்த சைடு வரும்போது சொல்றாரு, இயேசுநாதர் சைடு வராரு. இந்த குஷ்டம் மனுஷனுக்கு தெரியுது, இயேசுநாதர் சுகத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு, இவர் மேசியா ரட்சகர் என்று அறிந்தான். ஆனா என்னோட வியாதியை குணமாக்க அவருக்கு விருப்பமா? என் வியாதி இருந்ததால என் மனைவி தள்ளி வச்சுட்டா, என் பிள்ளைக்கு தள்ளி வச்சுட்டாங்க, ஊரு தள்ளி வச்சுட்டு, என்ன என் கண்ணு யாருக்கு புரியல, என் வேதனை புரியல, என் மனு அழுத்தம் புரியல உங்களுக்கு, இனி சபிக்கப்பட்டவனா இருக்க நான். ஆனா இவர் என்னை சுகமாக்க சித்தம் இருக்கா அவருக்கு. இன்னைக்கு நம்ம அநேக கிறிஸ்துவ ஜனங்கள் ஜபம் இதுதான், ஆண்டவரே உங்க சித்தமானால் எனக்கு குணமாக்குங்கப்பா, நீங்க தான் வியாதியை கொடுத்தீங்க, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, கர்த்தர் நோக்கிலாத வியாதியை கொடுக்கலப்பா, நீங்க உங்களுக்காக பாடலை ஏற்றுக்கொள்றேன்ப்பா, அனுபவிக்கிறான் ராஜா. அது சபைகளை போதிக்கிறாங்க. சில சபையை போதிச்சாங்க, நீங்க வியாதி மாத்திரை போட்டீங்கன்னா நீங்க பரலோகம் போக மாட்டீங்கன்னு சொன்னவங்க. பரலோகம் போனாங்க தெரியாது, அவங்க போயிட்டாங்க வியாதி வந்து. ஐயா, ஹாஸ்பிட்டல் போக தப்பு கிடையாது, நீங்க மருந்து சாப்பிட தப்பு கிடையாது. ஆண்டவர் அவங்களுதான் டாக்டர்களுக்கு விசேஷ ஞானம் கொடுத்து, மருத்துவ ரீதி அவங்க அதெல்லாம் என்னென்ன கண்டுபிடிக்க அவங்களுக்கு அறிவை கொடுத்து, மாத்திரை கண்டுபிடிக்க ஞானம் கொடுத்து, அது ஃபார்முலா கண்டுபிடிக்க ஞானம் கொடுத்தாரு அவங்களுக்கு, எல்லாத்தையும் ஆண்டவர் தான் கொடுத்தாரு அவங்களுக்கு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நான் பரிகாரி. அல்லேலூயா. முதலாவது இந்த பரிகாரத்தை நம்ம இருபத்தோடு முதலாவது முதல்ல அவர்கிட்ட போங்க. அல்லேலூயா. எங்கெங்கயோ சுத்தில பிறகு லாஸ்ட் ஆண்டுகிட்ட வரக்கூடாது. அது பெருமாளை ஸ்ரீ போனாலும் சொன்னவங்க, பெருமாளை ஸ்ரீ பத்தி 12 வருஷம் உதரப்போக்கு இருந்தது. எங்கெங்கயோ சுத்தி வைத்தியர்களாக கைவிடப்பட்டு வியாதி சுகமாகல, சொத்தியே பாதி போச்சு மருத்துவ செலவுக்கு. அப்புறமா இயேசுவை அறிந்து கண்டிப்பா வரும்போது சுகமாக விசுவாசிச்சா சுகத்தை பெற்றுக்கொண்டான். அதே முதலாவது உடம்பு வந்த உடனே எடுமா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், அப்படி யோசிக்காத. உடனே தைலம் எடு, சுக்காப்பை போடு, அப்படி யோசிக்காத. பெட்ஷீட் எடு, குளிர் வருது, போத்திக்காத. நான் பரிகாராக கர்த்தர் சொன்னார், நான் பலவீனை ஏற்றுக்கொண்டு உன் நோய்களை நான் சுமந்தேன், உனக்கா சிறுவில பலவீனா தொங்குறேன், உன் நோய்களை சுமந்து இருக்கேன். அதை நீ சொல்லு, நீ பலவீனம் கிடையாது, நீ பலவான சொல்லு நீ என்றார். அல்லேலூயா. உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். என் வார்த்தையை சாப்பிடு, என் வார்த்தை உடம்புக்கு நல்ல மருந்து. நான் ஒரு பரிகாரி, என்னை தேடு, முதலாவது என் சமூகத்துக்கு வா. அல்லேலூயா. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போ. ஆமென். அப்ப அந்த மனுஷன் ஆண்டப்பாரு தொட்டு சொன்னாரு, மகனே உன்னை வெறுத்து இருக்கலாம், உன் கண்ணீர், உன் வேதனை, உன் புலம்பல் நீ வெளியே சொல்லாம வந்திருக்கலாம், அநேகம் புரியா வந்திருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும் வேதனை, நான் தான் அவனை உண்டாக்கின தேவன். அல்லேலூயா. உன் தாயின் கருவிலே நான் தான் அவனை உண்டாக்கினேன். என் கண்கள் பார்த்தது, யாரும் தள்ளினாலும் நான் தள்ள மாட்டேன். உன்னை என் சித்தம் உண்டு, நீ சுத்தமாக நீ தொட்டு சுகமாக்கிறார். அவன் தொட்டவுடனே உள்ளங்கால் உச்சதம் எல்லா சரீர பலவீனங்கள், வியாதிகள், குஷ்டம் நீங்கி அவன் ஆரோக்கியமடைந்தான். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நான் இருக்கிறவர்களே இருக்கிறேன் சொன்ன தேவன் அவர். அப்ப இன்னைக்கு அவர் சித்தம் இருக்கு, பிதா சித்தமே நீங்க சுகமா இருப்பதுதான். அல்லேலூயா.
திருடவும் வலிக்கவும் கொல்லவும் வருகிறான், நானும் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவனை பரிபூர்ணமடைய வந்து சொன்னார். உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான லைஃபை கொடுக்க வந்தார், அவர் வாழ்க்கை கொடுக்க வந்தார். நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் broken, நத்திங் lacking. பணமெல்லாம் இருக்குப்பா, சுகம்தான்ப்பா இல்ல. சுகம் இருக்கு, அது ஆளுக்கு பணம் இல்ல. இல்ல பணம் இருக்கு, சுகம் இல்லை, நீ சொல்லவே கூடாது. இந்த ராஜ்யத்தில் எல்லாமே கிடைக்கும் உனக்கு. அல்லேலூயா. இங்க சுகம் ஃப்ரீ, அல்லேலூயா. ஆசீர்வாதம் ஃப்ரீ, ரட்சிப்பு ஃப்ரீ, சமாதானம் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ 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 தான். அதுதான் ஜனம் கஷ்டமா இருக்கு. இது கடையில கொடுத்துருந்தா கடைபிடிச்சிருக்க மாட்டாங்க. அதனால நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண முடியாதுப்பா. நியாயப்பிரமாணத்தை நீ ஃபாலோ பண்ண மேல மரண வந்தன சாபம் வந்துடும். இதை செஞ்சாதான் ஆசீர்வாதம், செய்யலாம் மேல சாபத்தை போட்டுருவேன், நீ செத்தே போயிடுவான்னாரு. அதுக்காக சொன்னார், இப்போ நியாயப்பிரமாணம் வேணாம், நியாயப்பிரமாணம் எழுதுல நானே நியாயப்பிரமாணத்தை முடிவையிட்டு சிலுவையில. அல்லேலூயா. அதை பவுல் சொல்றார் ரோமர்ல, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யபடிக்கு வந்தாராம். சொல்லுங்க, தேவனே செய்யபடிக்கு வந்தார். சொல்லுங்க, தேவனே செய்யபடிக்கு வந்தார். அல்லேலூயா. என்ன செஞ்சாரு? என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரு, என் சாபங்களை சுமந்தார், என் நோய்களை சுமந்தார், எனக்கா தரித்திரமா தொங்கினார் சிலுவையில். அவர் எனக்கா மரணத்தை ருசி பார்த்தாரு, வியாதியை ருசி பார்த்தாரு, சாபத்தை ருசி பார்த்தாரு, அவர் பாவத்தை ருசி பார்த்தாரு, மரணத்தை ருசி பார்த்தாரு. அந்த பாவத்துக்கான தண்டனை, அந்த ஆக்கின தீர்ப்பை நம்ம மேல எழுதி தேவனுடைய கோபத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரு. அல்லேலூயா. அதை பவுல் சொல்றாரு, ரோமர் 2:5-21 எடுங்க. 2:5-21 பாருங்க, நம்ம நீதி எப்படி வந்தது நமக்கு பாருங்க. Corinthians 5:21. அல்லேலூயா. நம்ம அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி, புரியுதுங்களா? அப்ப அதுக்கு நமக்கு என்ன, நமக்குள்ள பாவம் வருது, நமக்குள்ள நீதி கிடையாது. வசனம் சொல்லுங்க, பாவத்திலும் அக்கிரமத்திலும் முழுகி போய் கடந்தோமா, நம்ம செத்து போய் கடந்தோம். அதுக்கு மேல நம்மளுக்கு பைபிள் சொல்ல புரியல. எனக்கு சின்ன வயசு இருக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, கைப்பற்றி கொடுப்பாங்க, தூக்கி போடுவேன். ஆளை பற்றி சொல்லுவாங்க, எனக்கு சொல்லுவாங்க வீட்டாண்ட, சுவிசேஷம் எல்லாருக்குமே வருது. நான் கண்டுக்க திட்டுவேன், எங்க கடவுள் தான் பெரிய கடவுள்னுவேன். நான் வாக்குவாதம் பண்ணியிருக்கேன் வாலிப வயசுல. அப்ப எனக்கு பாவம் வருது, அதாவது இந்த காரியம் புரியல எனக்கு. அவன் சத்தியத்தை சொல்றாங்க, சத்தியத்தை அறிந்து கொள்ள செவி கிடையாது எனக்கு. உள்ளாத செத்து போய் கிடக்குறான், கண்ணு குருடாக்கி இருக்கு, உங்களுக்கு புரியல. எனக்கு பக்தி வழியாக தான் தெரியுது எனக்கு. எங்க மதம் தான் பெரிய மதம், நீ சொல்லதான் நம்ப மாட்டேன், ஒழுங்கா போயிடு. அல்லேலூயா. அப்ப இப்ப எனக்கு புரியுது, எனக்கு பாவம், உங்களுக்கு பாவம் இருந்தது. இப்ப எப்படி என்ன செஞ்சேன்? அந்த பாவம் போக என்ன செஞ்சேன்? வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலை வருது, சந்தர்ப்பம் வருது. ஆண்டவர் என்ன சொல்ல, அன்பா சொல்லுவாரு, நான் தான் கடவுள். உடனே என்ன பண்ண ஏற்றுக்கொடுறது கிடையாது. சரி, பிரச்சனை வரும்போது நமக்கு தெரியுது, ஓ இவர் தான் கடவுள்னு. பிரச்சனை கொடுக்கறது கிடையாது. அவரு பிரச்சனை நம்ம இடம் கொடுக்கும் போது நமக்கு தெரியுது, ஓஹோ இவர் தான்ப்பா மெய்யான கடவுள். எங்கெங்கயோ போன சரியாகலப்பா, இவர்கிட்ட வந்து சரியாயிடுச்சுப்பா. அல்லேலூயா. என்னோட ஆண்டவர் பேசுற வசனம் பாத்தீங்கன்னா, நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஆண்டவர் பேசிக்கொண்டே தான் இருப்பாரு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டே இருப்பாரு என்கிட்ட. நீங்க அந்த வசனத்தை வெளியே ஒட்டி இருக்கு ஷெட்ல. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரும் ஒரு வசனம் கொடுத்து அழைப்பாரு. எனக்கு ஆண்டவர் சொன்ன வசனம் அதுதான். கண்டினியூ எங்க பார்த்தாலும் டெய்லி எங்கேயாவது கண்ணு பட்டுனே இருக்கும். அது ஆட்டோமேட்டிக் நம்ம அறிய படிப்போம், நமக்கு அறியாம படிப்போம், வசனத்தை படிப்போம். நம்ம ரோட்ல ஏதாவது படிக்கிறோம், அதே கஷ்டம் பார்ப்போம். அந்த வசனம் பார்த்து நமக்குள்ள பேசிக்கொண்டே இருக்கும், நமக்கு தெரியாமையே மனசுக்குள்ள பேசிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ தெரிஞ்சு போச்சு, இவர்தான் வழி, இவர்தான் சக்தி, இவர்தான் ஜீவன், இவர்கிட்ட நமக்கு மீட்பு இருக்கு. நம்ம கஷ்டங்கள் மாறும், நம்ம துன்பங்கள் மாறும்.
நம்ம கடவுள் தீரும், தோஷங்கள் போகும், நான் பரிகாரம் செய்ய தேவையில்லை, என் பாவம் இயேசு சுமந்தார் என்று நற்செய்தியை கேள்விப்பட்டபடியால் ரட்சிப்பு இலவசமா கிடைச்சது, எனக்கு நீதி இலவசமா கிடைச்சது. அதான் சொல்லப்பட்டதுங்க. நாம் அவருக்கும் தேவனுடைய நீதியாக படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அல்லேலூயா. அதுக்கு மேல போய் என்ன நம்ம மேல தேவனுடைய கோபாக்கினை பகை இருந்தது. மனுஷனுக்கு தேவனுக்கும் பகை. ஆதாம் செஞ்ச பாவத்தினால அவன் வழி திறந்ததால கர்த்தருக்கு கீழ்ப்படியாம என் மனசு மாமஸ் விரும்புறத செய்வேன், எனக்கு தெரியும், என் இஷ்டம். நீங்க ஜனங்க சொல்றாங்களே, எனக்கு தெரியாதா, என் இஷ்டப்படிதான் வாழுவேன், என் இஷ்டப்படிதான் நான் செய்வேன், எனக்கு என்ன பிரிவோ அதை நான் செய்வேன். நோ சஜஷன், நோ ஆர்டர். கரெக்டு தானே? எல்லா இடத்துலையும் அப்படிதான். ஸ்கூல் ஆகட்டும், வீடாகட்டும், வேலையாகட்டும், எல்லாருக்கும் மேலே நம்ம ஆர்டர் போடுறாங்க. நம்ம அதுக்கு என்ன பண்றோம்? கீழ்ப்படுது கிடையாது. எல்லா மனுஷனுக்குள்ள பாவம் இருக்கு. அதே போல ஆதாமுக்குள்ள இருந்தது. தேவன் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அருமையா வாழ்க்கையை கொடுத்தாரு, லக்ஸரி லைஃப், ரிச்சான வாழ்க்கை கொடுத்தாரு. பாரு, பூமிக்கே கடவுளா இருக்கிறார். யார் சொல்லுவா? அல்லேலூயா. பூமிக்கே கடவுளா இருக்கிறாரு. அந்த வாழ்க்கை அனுபவிக்க முடியல. பாத்தீங்களா? ஏன்? பிசாசு இடம் கொடுத்துறான். பிசாசுக்கு புருஷன் பண்ணாட்டி இடம் கொடுத்துட்டாங்க. ஆண்டு எது செய்யக்கூடாது சொன்னாரோ அது செஞ்சாங்க. இது விளக்கப்பட்ட கனியை புசிக்காத, இது புசிச்சா உனக்கு எனக்கும் மரணம் வரும். அதான் பண்ணாங்க, கீழ்படியாக சாப்பிட்டாங்க. படிச்சு பாரு, ஆதாம் சாகலாங்க, உயிரோடு தான் இருக்காரு. ஆனா ஒவ்வொரு நாளும் செத்து வாழ்ந்தாரு, மரண வாழ்க்கை வாழ்ந்தாரு. ஏவாளம் தான். ஏன்? அவங்க என்ன பண்ணாங்க? யார் கொடுத்தது? தப்பு செஞ்சு சொன்ன ஆளு வலிச்சிருப்பாரு. அவங்க அதுக்கு மாறாக நான் சாப்பிடல, நீங்க இந்த சப்போதான் என்ன வஞ்சித்தது, பாம்பை ஏமாத்தி சாப்பிட சொல்லிச்சு. அவர் என்ன சொல்றாரு? நான் சாப்பிட்டுக்க மாட்டேன், நீங்க தான் இந்த பொண்ணை கொடுத்தீங்க எனக்கு துணையா, இந்த பொண்ணு சாப்பிட சொல்லிச்சுன்னு தப்ப மாத்தி மாத்தி சொன்னாங்க. தவிர ஆண்டவர் கீழ்படியல. அவங்க கீழ்படியாக ஆண்டவருக்கு அவங்களுக்கும் பிரிவாயிடுச்சு, தேவனுக்கு அவங்களுக்கும் தொடர்பு கிடையாது. அப்ப ஏற்பட்ட விளைவுகள் தான் இன்னி வரைக்கும் பாத்தீங்க மனுஷனுக்குள்ள பாவம் இருக்கு. அதாவது மனுஷனுக்கு புதுசா உள்ள வந்தான் சபைக்குள்ள, அது ஒண்ணுமே புரியாது. அவனுக்கு கிரிக்கெட் புரியும், பொலிட்டிக்கல் புரியும், வேர்ல்டு பாலிடிக்ஸ் புரியும், எல்லா கதையும் புரியும். தவிர சயின்ஸ் புரியும், மேக்ஸ் புரியும். படிக்காதவங்க கூட தெரிஞ்சு கேட்டு புரிஞ்சுப்பாங்க. ஆனா இந்த சபையில வந்து உட்கார வச்சிங்கன்னா, யாராவது கூட்டு உட்கார வச்சிங்கன்னா ஒன்றும் புரியாது. புதுதாளுக்கு அவங்க என்னன்னா ஒன்றும் பைத்தியம் பிடிச்சி போல இருக்கும். அவனுக்கு என்னடா தெரியாமல் உட்காந்துக்கிறோம், இங்க ஒண்ணுமே புரிய மாட்டுது. அவனை ஜீவன் சொல்றாரு, சாபம் பண்றாரு, ஆசீர்வாதம் பண்றாரு. ஏன் புரியலன்னா உள்ள செத்து போச்சு ஆவி, ஒரு தேவனோட உறவு கிடையாது. இதெல்லாம் புரியுது, நாடகம் புரியுது, சினிமா புரியுது, உலக கதை புரியுது. ஆனா தேவ வசனம் சொன்னா புரியல அவங்களுக்கு. அப்படின்னா உள்ள மனுஷன் உள்ள மனுஷன் செத்து போயிட்டான். உள்ள அந்த மனுஷன் உயிர்ப்புக்கு ஆண்டவர் வந்தார் பூமிக்கு. அல்லேலூயா. ஏன்னா பாவத்துக்கு சம்பளம் மரணம் கொடுக்கணும். ஆனா ஆதவனுக்கு மரணம் கொடுக்கலாங்க. அவனுக்கு பதிலாக பாவம் செய்த ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது அவனுக்காக. ஏன் காமிச்சார்னா, இது போல காலம் நிறைவேறும் போது என் குமாரன் இதே போல உன் பாவங்களுக்காக, என் பாவங்களுக்காக இந்த குமாரனை அனுப்பி அவர் நமக்காக சிலுவையில் பலியாவார் என்று. அல்லேலூயா. உன் பாவத்தை ஏற்றுக்கொண்டு அது பாவத்துக்கான பலியை நிவாரணத்தை செலுத்துவார் அவரு. உன் பாவ கடனை செலுத்துவார் சிலுவையில. ஆதாம் செஞ்ச சாபம், உன் தலைமுறை சாபம், தாத்தன் பூட்ட முப்பாட்ட யாராவது செஞ்சு தொடர்ந்து வந்து தலைமுறை சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு உனக்காக சிலுவை சாபம் தொங்குவார் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை மிகுந்த உனக்காக அந்த சிலுவையை தரிசனமா தொங்குவாரு. அவர் தரிசனத்தில் நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கும்படி உன் நோய்களை ஏற்றுக்கொள்வார், வந்து உன் வியாதிகளை சுமப்பார், நீ சுகமா இருக்கும்படி. அல்லேலூயா. உன் மேல தேவ கோபாக்கினை அவர் மேல டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படியாங்க. அல்லேலூயா.
யோவான் 3:18 சொல்லுது, குமாரனை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பான நரகம் கிடையாதுன்னு. யோவான் 3:18 குமாரனை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்புன்னா நரகம் கிடையாது. அவரை விசுவாசியாதவருக்கோ ஏற்கனவே அவன் ஆக்கினை தீர்ப்பு கொள்ளதான் இருக்கான். அவனுக்கு நிச்சயிக்கப்பட்டது பாவத்தின் சம்பளம் மரணம், நரகம். நோய் எந்த வழியுமே கிடையாது. எந்த பரிகாரம் எந்த மனுஷனும் உள்ள தேவர்களை கொண்டு போய் சேர்க்க முடியாது. அல்லேலூயா. அதுக்காக இயேசு வந்தாரு. எனக்கு முன்னாடி நிறைய பேர் வந்தாங்க, கல்லர்கள் கொள்ளைக்காரர்கள் நிறைய பேர் வந்தாங்க. அவனே செத்து போயிட்டான். நாவலுக்கு வந்ததோ ஜீவனை கொடுக்கவும் அது ஜீவன் பரிபூரணமாக வந்தேன்னு சொன்னாரு. நித்தியமான வாழ்க்கை, இன்டர்னல் லைஃப் உண்டாக்க தேவனோடு நீ உறவாடும்படி, பிதாவை சந்திக்கும்படி, புதிதும் ஜீவனமான அவர் பரிசுத்தமான சரீரத்தை அழித்து கிழித்தெடுத்தார். அவர் ஒரு விவசாயி ஏர் உழுவது போல அவர் சரீரம் உழுவப்பட்டது. சங்கீதம் 129 தாவீது சொல்றாரு. ஒரு விவசாயி ஏர் உழுவது போல அவர் சரீரம் உழப்பட்டதாம். அதுதான் ஏசாயா சொல்ல, அந்த கீழ் அடைந்தார் அவர். இவர் தீர்க்கதரிசனமா எழுதினார், தீர்க்கதரிசனமா எழுதினார். எல்லாரும் வரதுக்கு முன்னாடியே அவர் அந்த கீழ் அடைந்தார். பார்க்கத்தகாத ரூபம் இல்லாதவராக இருந்தார். அவர் அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, பார்க்க முடியல. அவரை தரிசனம் பார்க்கிறாங்க தீர்க்கதரிசிங்க. அல்லேலூயா. இப்படி வருவாரு புதிய ஏற்பாடுல. இப்படி வந்து பாவங்களை சுமப்பாரு, அடிக்கப்படுவாரு, வேதனை ஏற்றுக்கொள்வாரு, நோய்களை சுமந்து கைவிடப்பட்டவராய் சிறுவையில மரிப்பார். அவர் ரத்தம் சிந்துவார் உனக்காக, மூன்றாம் உயிரோடு எழுந்திருப்பார் என்று. அல்லேலூயா. சொன்னது நிறைவேறிச்சு. வார்த்தைகள் தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. அல்லேலூயா. அப்போ இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. நீ சுகமாயிருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் குணமானீர்கள், நீங்க விடுதலை ஆனீர்கள், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இது தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறிச்சு. இதுவும் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறிச்சுன்னா இதுவும் உண்மையான வார்த்தை தான். இது சத்தியமான வார்த்தை தான். நீங்க குணமானீர்கள் தழும்புகளால். அல்லேலூயா. தழும்புகளால் குணமானேன், தழும்புகளால் சுகமானேன். கர்த்தரின் பெலனமானவர், பாகியால் பொல்லாப்பருக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது. என் சரீரம் தேவன் தங்கும் ஆலயம். இந்த சரீரத்தை தேவன் பிசாசுக்கு எடுக்க அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. அவரே என் பரிகாரக கர்த்தர். ஆமென். அப்ப நம்ம எது செய்யக்கூட நினைக்கிறோமோ அது திரும்ப திரும்ப செய்யறோம். அது பவுல் சொல்றாரு, நான் நிர்பந்தமான மனுஷன், நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன். நான் எதை செய்யக்கூட நினைக்கிறோம், திரும்ப திரும்ப செய்யறேன். நாள்ல எனக்குள்ள பாவம் செய்ய வைக்குது, என்ன அந்த பாவ உணர்வை செய்ய வைக்குது. அப்ப யாரு விடுதலை கொடுக்க முடியும்? கண்டுபிடிச்சாரு. இவர் ரட்சகர் இயேசுதான் இது விடுதலை கொடுக்க முடியும் பாவத்திலிருந்து. அல்லேலூயா. அதை சொல்றாரு, பாவத்தை செத்துட்டேன், நான் நீதிக்கு பிழைச்சு இருக்கிறேன், இனி பாவத்துக்கு தலைநாடு கிடையாது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவ எனக்கு வாழ்கிறார். கிறிஸ்தன் தலையா இருக்கிறாரு, நான் சரீரமா இருக்கிற பவுல் கண்டுபிடிச்சாரு. அல்லேலூயா. அதே தான் நம்மளுக்கும். ஆமென். இனி பாவை ஆண்டு கொள்ள முடியாது. இருள் இருக்கும் பாவை ஆண்டு கொண்டது, வியாதி ஆண்டு கொண்டது, சாபம் ஆண்டு கொண்டது, தரித்திரம் ஆண்டு கொண்டது, துக்கங்களை தொடர்ந்து பிடிச்சது, துக்கம், வேதனை, வறுமை. இந்த இருள கிடையாது. நான் இன்னைக்கு விடுதலை ஆயிட்டேன் இன்னைக்கு நான். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்திற்கு எந்த சரக்கும் எந்த இங்க வரக்கூடாது இங்க. ஆமென். அப்ப என்ன சொன்னா, டியூஷன் கேட்கறாங்க, ஆண்டவரே எனக்கும் ஜெபத்தை சொல்லிக் கொடுங்கப்பா, எனக்கும் ஜெபத்தை சொல்லிக் கொடுங்க, எப்படி ஜெபிக்கிறதுன்னு சொல்றாரு. அப்ப அந்த ராஜ்யத்திற்கு இங்க வரக்கூடாதுன்னா அப்ப நாங்க என்ன செய்யணும் சொல்லாது. அப்ப நீ சொல்ல வேண்டிய என்னவென்றால், பரமனித பிதாவே ஒரு நாமம் பரிசுத்தப்படுவதாக, ஒரு ராஜ்யம் வருவதாக, உன் சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுவது போல. அப்ப என்ன சொன்ன, பரலோகத்துல வியாதி இல்லை, கண்ணீர் இல்லை, வறுமை இல்லை, துக்கம் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை, எல்லாம் எதுவும் கிடையாது. அப்போ அந்த சித்தம் செய்யணும்னு நான் சொல்றேன். சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியில் செய்யப்படுவதாக. நீ எங்க இருக்க? நீ இப்போ பூமியில இருக்க. நீ இந்த பூமியில் செய்யப்படுவது சொல்ல வாய்க்காது சொல்லணும்ன்றாரு, சொல்லுங்கள் என்றார். அல்லேலூயா. ஏசப்பா நீங்க சொல்லிருக்கீங்களப்பா, பரலோகத்துல வியாதி இல்லப்பா, பரலோகத்துல தரித்திரம் இல்லப்பா, பரலோகத்துல கண்ணீர் இல்லாதவாரு, பரலோகத்துல வேதனை இல்லப்பா. அப்ப என் குடும்பத்திலும் வேதனை வரக்கூடாது,
கண்ணீர் வரக்கூடாது, கூக்குரல் வரக்கூடாது, என் வீட்டு அல்லல் சத்து வரக்கூடாது, அழுவு சத்து வரக்கூடாது, குறை வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது என்று நான் சொல்கிற இயேசுவின் நாமத்தினாலே உன் சித்தம் நடக்கட்டும் ஐயா. வீட்டுல பிசாசு சித்தம் நடக்கக்கூடாது, பிசாசு சித்தம் நடக்கக்கூடாது, தேவ சித்தம் நடக்கணும். அதுதான் ஒரு வீட்டு வச்சிருக்கார் ஆண்டவர். நீ இப்ப வாய்மொழி இருக்கக்கூடாது, என்ன நடக்கட்டும். ஆண்டவர் சொல்லிட்டார், உங்களுக்கு உபத்திரம் உண்டு, என்ன பண்றது? அப்படி அந்த செய்தியை கேட்டு உட்காரக்கூடாது. நீ பேசணும், நீ எதிர்த்து நின்று. ஹல்லேலூயா. பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவங்க விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. பிசாசு எந்த கொண்டு வந்தாலும் சரி ஏற்றுக்க கூடாது. நீ பயத்தை கொண்டு வரானா சொல்லு, பிசாசே பயம் இல்லை, நான் பயத்தை தழுவ. நான் கர்த்தர் பயமுள்ள ஆவியை கொடுக்கல, கர்த்தர் பலமும் தெளிவும் அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு. பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளுமா. கெட் அவுட், நோ என்ட்ரி, நோ பார்க்கிங், இது வரக்கூடாது உள்ள. ஹல்லேலூயா. என்ன சொல்ல? பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும். அப்ப என்ன சொல்லுவார் ஆண்டவர்? அன்பா இருக்கணும். ஹல்லேலூயா. அன்பா வீட்டுல பிளஸிங் வந்துடும். ஆமென். அன்பா இந்த குடும்பத்துல சமாதானம் வந்துடும். அன்பா இந்த குடும்பத்துல ஆசீர்வாதம் அவங்க தேடி வரும், சுகம் தேடி வரும். இல்ல அன்பு எங்க இருக்காங்க? தேவன் இருக்கிறார் அங்க. அதுல தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். அப்ப அன்பு இருக்க வீட்டுல கலகத்துக்கு, வியாதிக்கு, வறுமைக்கு, கண்ணீருக்கு, கூக்குரலுக்கு இதெல்லாம் இங்க இருக்க முடியாது. வெளியே போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம். ஹல்லேலூயா. அது சொல்ல குடும்பத்துல ஒருமனை வேணும், ஐக்கியம் வேணும்ன்றாரு. குடும்பத்தை எது நீங்க என்ன பெற்றுக்கொண்டாலும் சரி, கணவன் மனைவி பிள்ளை எல்லாருமே ஒருமனத்தோடு காரியம் செய்யணும். ஹல்லேலூயா. அப்பதான் குடும்பம் நல்லா நடக்கும். அப்பதான் ஆண்டு அங்க வாசம் செய்வாராங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். நீதிமொழிகள் 27:9. சாரி 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கனுடைய ஜபமும் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிற ஜபம் அருவருப்பானது என்றார். அப்ப என்ன சொல்றார் ஆண்டவர்? வேதம் என்பது வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்காம ஜபம் பண்ணனா உன் ஜபம் எப்படி இருக்கின்றாரு? அருவருப்பா இருக்கின்றாரு. நான் என்ன செஞ்சதே உனக்கு தெரியாம, நான் எதுவும் கொடுக்காத தேவன் மாதிரி, நான் எதுவும் செய்து முடிக்காதபடி நீ யோசிச்சு என் சமூகத்து ஆண்டவரே நீ அழுது புறம்பி கூக்குரல் இட்டு, ஆண்டவரே எப்படியா கொடுத்துருங்கப்பா, நான் கெஞ்சி கேட்கிறேன்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இப்படி புலம்பாத. என் வார்த்தையை கவனி, என் வசனத்துக்கு செவிய சாய். அப்போதான் நீ ஜெபிக்கும் போது விசுவாசமா ஜெபிப்ப நீ. ஏன்னா வார்த்தை உள்ள போச்சுன்னா உங்களுக்கு விசுவாசம் வரும். விசுவாசம் வரும்போது வார்த்தையை சொல்லி ஜெபிப்ப நீ. அவனை சொன்னீங்களப்பா, என் தழுவுகளா குணமா சொன்னீராண்டவரே, அந்த வார்த்தைப்படி கேட்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. எதையாகிலும் என் சித்தத்தின்படி கேட்டால் அவரை சொல்லி கொடுக்கிறார் என்பதை அவர் பற்றி கொண்டிருக்க தைரியம். அல்லேலூயா. அவர் ஜெபிக்கும் போது என் வார்த்தைக்கு, தேவன வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கிறார். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற தேவன், அவர் கட்டுப்படுகிறாராம். அல்லேலூயா. வார்த்தைக்கு கட்டுப்படுகிற தேவன் அவர். இந்த உலகமே பார்த்தீங்கன்னா வார்த்தையால் எங்க கொண்டு இருக்கு. கரெக்டுங்களா? வீடு வாங்க போறீங்க, இடம் வாங்குறீங்க, என்ன பண்றாங்க? அப்போ அவங்க ரேட்டிங்ல எழுதுவாங்க, பத்திரத்தை வார்த்தை எழுதுவாங்க. இன்னாருக்கு இந்த இடம் சொந்தமானது, இது இன்னார் சொத்து, இந்த கை மாறி வந்தது, எல்லாமே பத்திரம் பேசும். அதான் பத்திரம் பத்திரம்ன்றாங்க. பத்திரம் பத்திரம் அது அதான் சொல்லுவோம். உன் வாய் சொல்லி சொல்லாதாங்க, ப்ரூஃப் தான் பேசும், வார்த்தை பேசுவாங்க, எழுத்து அதான் பேசுவாங்க. அல்லேலூயா. ஹாஸ்பிட்டல் என்ன பண்றாங்க? டாக்டர் கையா பொய்யா கேட்க இருக்குவாங்க, உனக்கு புரியாது அது. அது என்ன பண்ண நம்பிக்கையா, என்ன பண்ண நம்பிக்கையா திரும்ப போயிட்டு மாத்திரை கொடுங்க சிஸ்டர், ஐயா மாத்திரை கொடுங்க, ஐயா டேனிக் கொடுங்க, எழுதி வாங்கிட்டு வர. வாங்கி என்ன பண்ற? டப்புக்கு 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 டப்புன்னு சாப்பிட்டாச்சு.
கலர் கலராக இருக்கும். சிவப்பு மதியம், ப்ளூ கலர் சாயங்காலம் போடணும், பச்சை கலர் டேனிக்கு சாப்பிட்டு போய் குடிக்கணும். சாப்பிட்டாச்சுல, என்ன மீன்கள் சாப்பிட்டீங்க? அது என்னன்னு தெரியுமா? உள்ள என்ன கலந்துதான் தெரியுமா? இல்லை என்ன எழுதுதான் தெரியுமா? இல்லை நம்பிக்கை, டாக்டரு கரெக்டாக கொடுத்துருவாங்க, மருந்து கரெக்டா கொடுத்துருவாங்க. என்னென்ன புரியாது, ஆனால் என்ன பண்றோம்? நம்பிக்கையோட சாப்பிட்றோம். அல்லேலூயா. அதே போல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசம் நீங்களும் சாப்பிடுங்க. அல்லேலூயா. காலையில சாப்பிடுங்க, மதியம் சாப்பிடுங்க, நைட்டும் சாப்பிடுங்க, போகும்போது வரும்போது வார்த்தை சாப்பிட்டே இருங்க. அல்லேலூயா. சாப்பிட்டீங்க சொல்லாது, இந்த வார்த்தை வளமக்கள் நல்லா மருந்து. கைவேலி, கால்வேலி, முட்டு தேய்மானம், முதல் தேய்மானம், நடுக்கம் கிடுக்கம் எதுவும் இருக்காது. எல்லாத்துக்கும் நல்ல மருந்து. கர்த்தருடைய வார்த்தை நல்ல மருந்து. ஆமீன். மாத்திரை போட்டா என்ன பண்ணுது? சைடு எஃபெக்ட் ஆகுது. இந்த மாத்திரை இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா சைடு எஃபெக்ட்லாம் இல்லை, நல்ல மருந்து. ஆமா, உள்ள எல்லா உறுப்பும் நல்லா பலன் அடையுமா. அல்ல ரத்த ஓட்டம்லாம் சீரா இருக்கும். ஆமா, சுகர் வராது, பிபி லோ ஆகாது, ஐயம் ஆகாது, கரெக்டா மெயின்டைன் ஆகும். அல்லேலூயா. தலை சுத்துறது, வாந்தி, மயக்கம் எதுவும் இருக்காது. என்னடா இது மருந்து வைக்கிறான்னு செய்யாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறேன், எல்லா வியாதிக்கும் நல்ல மருந்து தேவன் வார்த்தை, நல்ல மருந்து. அதான் சொல்ல வரேன். அல்லேலூயா. உடம்புக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியமான வார்த்தை இது. ஆமா, எரேமியா சொன்னார், எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, வார்த்தை கடத்தவரை உட்கொண்டேன் சாப்பிட்டான்றாரு. அல்லேலூயா. பெரிய தீர்க்கதரிசி எரேமியா. அப்ப நீங்களா வார்த்தை கிடைச்ச உடனே எடுத்துக்கொள்ளணும். நீங்க பொண்ணார் சொன்ன வளம் சரியில்லையா, சுகம் எங்கெங்க இருக்கு, எங்கெங்க சுகத்தை பத்தி எழுதி இருக்கு, ஆனா எங்க சுகமாக்குனாரு, அவங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. வசனம் உண்டு, இது எந்த எடுத்துக்கணும் நீ. அல்லேலூயா. ஆமா, நம்ம என்ன தெரியணும்? இவரால் எல்லாமே கூடும். ஆமீன். ஒரு பார்வையில்லாத ஒரு குருடன் பத்திமைக்கு தெரிஞ்சது இவர் தான் தேவன் என்று சொல்றேன். அவர் வார்த்தை கட்டுப்படுகிற தேவன் சொல்ல உங்களுக்கு நான், நீங்க சொன்னா செய்வார். அவரு வார்த்தை கேட்ட கொடுப்பாரு. ஐயா அழுது கேட்கட்டுமா? ஐயா இல்ல உபவாசமே கேட்கட்டுமா? உன் கிரியை வைக்காத முன்னாடி. இல்ல முழங்கால் வைக்கட்டுமா? 24 மணி நேரமும் அது முன்னாடி வைக்காத. இல்ல கையை 2 கை உயர்த்தி எழுவிட்டோமா? 24 மணி நேரம் அனுத்தினாரா? அது முன்னாடி வைக்காத. என் வார்த்தை முன்னாடிவே என்றாரு. கத்தை எலும்பா வைத்து அவள் அசைக்கப்படுவதில்லை. கத்தை பட்சித்தவே விரோதம் யார்? கத்தில் கேளரும் பலமானவர், நம்பிக்கையானவர், கண்மணியானவர், ஆபத்து காலத்து அணுகல துணைவா இருக்கிறார். எனக்கு அவர் உன்னதமான மலையில இருக்கேன், சர்வா நிலையில தங்கி இருக்கேன். நான் கூப்பிடும்போது பதில் கொடுக்க தேவன் இருக்கிறாரு. எப்படி ஒரு செவி கொடுப்பாருன்னா, நீ வார்த்தையை சொல்லும் போது செவி கொடுப்பார் அவர். அல்லேலூயா. அதுக்கு கதை இருக்கு பைபிள்ல. பத்திமையன் குருடன் பிச்சை கேட்கிற வேலை அவனுக்கு. பிறக்கும் போது கண்ணு தெரியாது அவனுக்கு, அவன் வேலையை பிச்சை எடுக்கிற வேலை தான். கரெக்டுங்களா? அவ ஒரு நாள் இயேசுநாதர் அந்த ஊர் வழியா போயிட்டு இருக்கு, திருவழியா போயிட்டு இருக்காரு. அப்போ ஏகப்பட்ட ஜனம். பிச்சைக்காரர் கேட்கறான், யார் போறது? ஒரே சவுண்டா இருக்க, யார் போறது கேட்கிறான். பக்கத்துல நசரேயனாக இயேசு போறாரு. யாரு? நசரேயனாக இயேசு போறாருன்னு. ஏன் அவர் பேர் சொன்னாங்க? அவர் நாசரேத்துல பிறந்தபடியால் அவருக்கு பேர் கொடுக்கப்படுகிற நசரேயனாக இயேசு என்று. அல்லேலூயா. நான் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்கு. வாழப்பாடி ராமமூர்த்தி இருந்தாரு, சினிமா ஆக்டர். அப்பேர் ராமமூர்த்தி. அந்த ஊர்ல பிறந்ததா வாழப்பாடி ராமமூர்த்தி. காத்தாடி சாரி சம்திங் சார். எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் இருந்தாரு. அவர் போய் எடப்பாடி கிடையாது, அது எடப்பாடியோட கிராமத்துல அவர் பிறந்தபடியால் அவர் என்ன கூப்பிட்டாங்க, அவர் பெரிய ஒரு பொலிட்டிக்கல் லீடரா இருக்கபடியா எடப்பாடி தெரியாது சொல்ல, ஊர் பேர் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி என்பது அவருக்கு இவர் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஐயோ இந்த ஊரால் இவரு, கோயம்புத்தூர் ஆள்பா இவரு, இந்த கிராமத்துக்கு இருப்பா, இங்க பிறந்தாருப்பா, இவர் விவசாயம் பண்ணாரு இவரு அப்பா அப்படியானு. இது நமக்கு பார்த்தீங்கன்னா பேர் இருக்கும், ஒரு கோத்திர பேருலாம் இருக்கும் நமக்கு. இவங்க இவங்க இந்த ஜாதி அந்த ஜாதி இப்படின்னு, அது கதை விட்டுருங்க. அதே போல இயேசுநாதருக்கு நசரேயனாக இயேசு பேரிடப்பட்டது. ஏன்னா அது ஒரு பிறந்தார் அவர். அப்போ அவ்வளவு ஜனங்கள் போறாங்க, கூட்டத்தை தலைன்னு போறாங்க, அவரை நடந்து போறாங்க, அவரே தலைன்னு போறாங்க.
ட்ரெயினில் இறங்கிங்களா வச்சுக்க. ட்ரெயினில் நீங்கள் நடக்க தேவையில்ல, அவங்களே தெளிவு ட்ரெயின் ஏற்றிடுவாங்க உன்னை. ஆமாம், அவங்களே ஏற்றி இறக்கி அவங்களே கொண்டு போய் ரோட்டில் விட்டுருவாங்க. ஆமாம், நீ நிற்க கூட தேவையில்ல, நீ எதுவும் பிடிக்கவும் தேவையில்ல ட்ரெயின் போல, நீ அவங்க மேலே சாஞ்சிக்கலாம், எதுவும் கேட்க மாட்டாங்க. இல்லை கூட்டம், இந்த ட்ரெயின் வேலைக்கு போகிறாங்க அந்த அளவுக்கு ஃபுல் ஸ்டஃப், அப்படியே ஃபுல்லாக இருக்குது, அப்படியே லோடு மாதிரி ட்ரெயினில் ஜனங்க. ஆமாம், அவங்களே ஏற்றிடும், அவங்களே இறக்கிடும், அவங்களே கொண்டு போய் சேர்த்துடுவாங்க வெளியே ஒன்று. அங்கேருந்து பார்த்தோன்னா போன ரோடு கிராஸ் பண்ணி தான் வேலை. அது போல் ஆண்டவர் போகிறாரு, ஏகப்பட்ட கூட்டம் முன்னாடி பின்னாடி. அவர் நடந்து போகிறாரா தெரியல, இல்லை அப்படியே அவரே தள்ளி போகிறான்னு தெரியல. ஆனால் இவர் கேட்குறா பிச்சைக்காரன், யார் போகிறதுன்னு, நெசவேலா இயேசு போய் கொண்டு இருக்கிறாருன்னு. எல்லாரும் கூப்பிடுறாங்க அவரை, எதுக்குமே அவர் செவி கொடுக்கல. அவரு இயேசு எல்லாரும் கூப்பிடுறாங்க, யாரு எதுக்கு அவரு செவி கொடுக்கல. அதை போய் இருக்கிறாரு. ஆனா இவன் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே. அல்லேலூயா. புரியுதுங்களா? கண்ணு இருக்கணும் தெரியல, இவர் கடவுளுக்கு தெரியல, இவர் மேசியா தெரியல, ரட்சகர் தெரியல, இவர் தேவ குமாரன் தெரியல. கூடயே போறாங்க, ஆட்டு மந்த போற மாதிரி போயிருக்கிறான். கூட ஒரு ஊரா போயிருக்கிறான் ஜனங்க. ஆடுங்க போகாத அந்த மாதிரி போயிருக்கிற ஜனங்க ஒரு ஊரா. எதுக்கு போதோ, காசுக்கு போதோ, சாப்பாடுக்கு போதோ, எதுக்கு போதோ போயிருக்குதுங்க. இவன் கேட்கிறான், யாருக்கு போகுதுன்னு. இல்லை கூப்பிடாத அவரை, பிஸியா இருக்காரு அவரு, கூப்பிடக்கூடாது அவரான்னு மிரட்டுறான். கூட இருக்கிறவன் பேச வாய் போடு, பிச்சைக்காரனே வாய் போடு, சத்தம் இருக்கக்கூடாது, இல்லை போட்டா வாங்கிக்கோ. ஆனால் அவனுக்கு என்ன ஆசை, நான் பார்வை அடையணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் பிறந்த போய் பூமியை பார்க்கல, இந்த வானத்தை பார்க்கல, இந்த இயற்கையை நான் பார்க்கல, நான் பிறந்த போய் குருடனா இருக்கனே. ஆனா இந்த இயேசுவை பத்தி அந்த குருட கேள்விப்பட்டிருக்கான். இந்த இயேசுவாலே கரங்கள் திறக்கக்கூடும். அல்லேலூயா. அப்ப யார் சொல்றான், கூப்பிடாத வாய மூடான்றாங்க. ஆனா இவன் என்ன பண்ணலாம், மிக அதிகமா கூப்பிட விட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே சொன்ன உடனே நின்றார். உடனே யார் என்ன கூப்பிட்டது? அல்லேலூயா. இயேசுவே கூப்பிடுறாங்க, இயேசு இயேசு இயேசு. யார் கண்டுக்கவே இல்லை அவரு. ஆனா இவர் வார்த்தைக்கு கட்டுப்படுற தேவன் சொன்னார்ல, வார்த்தை சொன்ன நின்றார். அப்படியே யார் என்ன கூப்பிட்டது வராது, கூட்டினாங்க அவனு. அல்லேலூயா. கூப்பிட்டு கேட்கிறாங்க, முன்னாடி நிக்க வச்சு, ஏன் கூப்பிட்டேன் நான், உனக்கு என்ன வேணும் கேட்கிறாரு. என்ன செய்யணும் உங்களுக்கு சொல்லியே கூப்பிட்டேன் என்ன, இது எல்லாம் கூப்பிட்டாங்க. நீ கூப்பிட்டு விசுவாசம் கூப்பிட்டு இருக்க, உள்ளத்துல கூப்பிட்டு இருக்க, நீ விசுவாசமா உனக்கு என்ன செய்யணும். ஆண்டவரே நான் பார்வை அடையணும், ஆண்டவரே நம்ம பார்க்கணும் பாரு, நீரே மேசியா என்று விசுவாசிக்கிற ஆண்டவரே என் கண்களை திறக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. உன் விசுவாசப்படியே உன் ஆக கடை சொல்லி கண்களை திறந்து விட்டார். அல்லேலூயா. அவன் பார்வையில் இயேசு முகத்தை பார்க்கிறான், முன்னாடி இயற்கையை பார்க்கிறான். அல்லேலூயா. பிச்சைக்காரன் பேரு, அந்த ட்ரெஸ் என்ன பண்ணா தூக்கி போறான். நான் பிச்சைக்காரன் கிடையாது, நான் குருடன் கிடையாது, நான் இயேசு கண்ணு திறந்த சொல்லிட்டு அவன் பின்னாடி நடந்து போயிட்டான் அவன். அல்லேலூயா. எதுக்காக சொல்ல வந்த நான் சப்ஜெக்ட், அது வார்த்தையில் கட்டுப்படுகிற தேவன் என்று. அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தையா இருந்தவர் அவர், சாலமோனின் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், ஆபிரகாம் உண்டாக்கும்படி ஜெனிப்பிக்கப்பட்டவர் அவர். ஆதி ஒன்று சொல்லு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஒண்ணுல சொல்றாரு, அந்த வார்த்தை மாம்சமாகி அல்லேலூயா மனுஷனாய் பூமியில் உலாவிக் கொண்டிருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த புழுதியான இந்த பூமியில், இந்த பாவ உலகத்துல நம்மளை போல உலாவிக் கொண்டிருந்தார். நன்மை செய்கிறவரா சுற்றி திரிந்தார் அவர். அல்லேலூயா. ஏழைகளுக்கு பிறனா இருந்தார், திக்கற்றவர்கள் தகப்பனா இருந்தார், ஆதரவு தூக்கி எடுத்தாரு, கைவிடப்படுவது அழைச்சு கொண்டாரு. அல்லேலூயா. சுகமில்லா சுகத்தை கொடுத்தாரு, பணத்தை கொடுத்தாரு. இப்படி நன்மை செய்கிறவராய் பிசாசு பிடிப்படு யாரும் விடுதலாக்கும்படி குணமாக்கப்பட்டு சுற்றி திறந்தார் அவர். அல்லேலூயா. அந்த தகப்பு இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். பாவனை கட்டி வைக்க முடியல, பிசாசு கட்டி வைக்க முடியல. மூன்றாவது யூத ராஜ சிங்கமா
ஆல்பா ஒமேகா நாமம் உள்ளவராய் இருக்கிறதா பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறார் அவர். நான் அவர் காண்கிற தேவன் உன்னை. நான் அன்னைக்கு பிச்சைக்காரனை பார்த்தேன், அன்னைக்கு பெரும்பாலும் சிறிய நான் கூப்பிட்டு சுகமாக்கினேன். இன்னைக்கு நீ கூப்பிடும் நான் உன்னையே சுகமாக்குவேன். ஹல்லேலூயா. உன்னை கூப்பிடும் போது உன் கூப்பிட கேட்டு இன்னைக்கு நான் அற்புதம் செய்வேன். நான் உன் குறைவா நான் நிறைவாக்குவேன். நான் இன்னைக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறேன். நான் வாக்கு கட்டுப்படுகிற தேவன். நான் இருக்கிறவாகவே நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமென். அப்ப வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குற ஜெபம் அருவருப்பா இருக்கு. அதுக்காக ஆண்டு என்ன பண்ணாரு, ஒரு சபையை ஏற்படுத்தி ஒரு போதகரை அபிஷேகம் பண்ணி சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து தன் ஜனங்களுக்கு வார்த்தை என்ன பண்றாரு, சொல்லிக் கொடுக்கிறாரு. தேவ அன்பு விதைக்கிறாரு. காமாட்சி செயல். ஹல்லேலூயா. சபைக்கு நல்ல வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கணும். கேட்ட வார்த்தையை விட்டுறக்கூடாது. காதல் இருந்து காதல் விட்டுறக்கூடாது. தேவையில்லாத கதையில விட்டுருங்க. தேவாதை பிடிச்சிக்கோங்க அப்படியே. ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணி ஜெபிக்கும் போது நீ என்ன பண்ணணும், வார்த்தையை சொல்லி அன்றைய சபையில் வார்த்தை கேட்டோம்ப்பா, நீங்கள் சொன்னீங்களப்பா இந்த படி செய்யுங்கப்பா, எனக்கு நீங்கள் வார்த்தைக்கு நீங்கள் கட்டுப்படும் சொன்னீங்களப்பா, என் குறைவெல்லாம் உங்கள் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நிறைவாக்கு சொன்னீங்களப்பா. யெகோவா ஈரே, என் தேவைகள் எழும்ப முன்னே என் தேவைகளை சந்திப்பேன் சொன்னீங்களே ஆண்டவரே. தேவைகள் வரட்டும் இயேசு நாமத்தினாலே. பணம் வரட்டும் ஆண்டவரே. பணம் வரட்டும். பணத்தை அனுப்புங்க ஐயா. பணத்தை அனுப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பணத்தை அனுப்புவாரு, சுகத்தை அனுப்புவாரு, சமாதானத்தை அனுப்புவாரு, விடுதலை அனுப்புவாரு. ஹல்லேலூயா. என்னால் வார்த்தை அனுப்பி விடுதலை கொடுக்கிறவர், வார்த்தை அனுப்பி அற்புதம் செய்கிறவர், வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறவர். ஹல்லேலூயா. தேவன் ஆவியா இருக்கிறார், வார்த்தையா இருக்கிறார். அவர் வார்த்தையில் ஆவியும் ஜீவனும் வல்லமை உண்டு. வல்லமை சக்தி. வார்த்தைக்கு சக்தி, உயிர் கொடுப்பார். அவர் செத்து போயிருந்தாலும் சரி, வார்த்தை சொல்லும் போது உயிர் உண்டாகுவாங்க அந்த வார்த்தைக்கு. ஹல்லேலூயா. அது உலர்ந்த வாழ்க்கையா இருக்கலாம், உலர்ந்த எலும்பு கொண்டா கூட இருக்குவாங்க. நம்ம மாதிரி சூழல் இல்லாமல் போனாலும் சரி, வார்த்தையை சொல்லும் போது அங்கே ஜீவன் உண்டாகன்றாரு. ஹல்லேலூயா. எப்படி சொல்லணுமா, விசுவாசமா ஜீவன வார்த்தையை நீ சொல்லும் போது, நான் பெறவே நல்ல, நான் பெறவான், நான் தத்துவம் கிடையாது, நான் ஐஸ்வர்யவான், நான் கட்டணம் கிடையாது, விடுதலை ஆனே. ஹல்லேலூயா. இது நம்ம கண்ணில் பார்த்து காதில் கேட்டு நம்ம சரீரத்தில் எழுப்ப உணர்ச்சிகளால் இதை பேசுகிறோம். நானும் பேசியிருக்கேன் அநேக டைமில். எல்லாம் மாம்சத்தில் இருக்கிறதால மாம்ச எண்ணங்கள் நம்ம அநேக டைம் நம்ம பேச வைக்குது. நம்மளை சூழ்நிலையை பார்த்தோடு ஐயோ இதுதான் நம்ம சூழ்நிலையா, இதான் சொல்கிறோம், ஆமாம்மா இவங்க நடக்காது, இதுதான் உன்னுடைய தீர்மானம், ஆண்டவனை மறந்துட்டார், உன்னை செய்ய மாட்டார், ஆண்டவனை கைவிட்டார், உனக்கு வராது, சுகம் வராது, உன் குடும்பம் நல்லா இருக்காது, உன் பிள்ளைங்க சேர மாட்டாங்க. அவர் பிசாசு அப்புறம் பொய்யாக காமிக்கிறான், முன்னாடி காமிக்கிறான். நம்ம என்ன அதே பார்த்துட்டு ஐயோ இதுதான் உண்மை போடுது, இப்படிதான் நிலைமை இருக்கு நம்ம நினைச்சுக்கிறோம். அது பவுல் சொல்ல பாருங்க, எபிரேயர் 11 எடுங்க. 1:3. விசுவாசமானது நம்பப்படுவதின் உறுதியும் காணப்படாத நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோற்றப்படுகிறவர்கள் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படி விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கான். மைக் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ கேட்குது. இது கண்ணில் பார்த்தா பிரச்சனை இருக்கு. நானும் என்ன சொல்ற, நீங்கள் சுகமானீர்கள் என்றார். நீ அநேக கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பா சொன்னாரு. நீதிமா வீட்டில் ஆஸ்தி செலவு உண்டு சொன்னாரு. அது வீட்டில் பார்த்தா அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, எல்லாத்துக்கும் குறைவு. அப்போ எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கு. விசுவாசிகளாக பார்த்தா நம்புற மாதிரி இல்லை அங்கே. கரெக்டா? நீ செய்வதை வாய்க்கும், நீ கடிச்சு வேலை ஆசிரியர் சொன்னாரு. அவன் பார்த்தா வேலை சரியில்லை, வருமானத்தில் பெருக்கம் இல்லை. பிள்ளைகளை வாழாக்கம் தலையாக்கம் சொன்னார். அவங்க பார்த்து தருதலை ஆகுறாங்க.
உன் மனைவி வீட்டை கணித்த திராட்சை கொடி போல இருப்பா சொன்னாரு. இதான் விசுவாச வார்த்தை. ஆனா மனைவியோ பேய் மாத்திருது புருஷனுக்கு. உன் கடன் கையில் பண்ணி சாப்பிட சொன்னாரு. அவங்க குடிச்சிட்டு வேலைக்கு தெருவில் ஊர் சுத்தி நிற்கிறான். எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கு. அதுதான் பவுல் திரும்படி விசுவாசமானது நம்பப்படுவது உறுதியம். பிரச்சனை பார்க்கறது உண்மை, பதில பார்க்கறது கண்ணில் இல்லை. இப்போ ஆனா சொன்னாரு, இந்த பிரச்சனை மாறும், சத்தியம் மாறாதுன்றாரு. அல்லேலூயா. அதுதான் சொன்ன வானபம் கூட மாறி போக வார்த்தை மாறாத சொன்னாரு. அல்லேலூயா. நீ சொன்ன ஜபத்து அந்த இந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு. ஆனா இது நிலைமை கிடையாது ஆண்டவரே. நான் இன்னைக்கு குறைவில் சொந்தம் கிடையாது. ஏன்னா வெள்ளிய புண்ண கர்த்தருடையது, பூமி நேரம் கர்த்தருடையது, கர்த்தருடைய என்னுடையதா இருக்கிறதுப்பா. நான் கிறிஸ்துவ கூட உடல் சுதந்திரமாக அழைச்சிருக்கீங்க, உடல் பங்காளி சொல்லியிருக்கீங்கப்பா. நீங்க நான் ஆபிரகாம் சந்தேகம் சொன்னீங்க, சிங்கக்குட்டி தாழ்ச்சி பட்டினு கிடக்கும், கர்த்தர் தெரு எனக்கு ஒரு நாள் குறைப்பாட சொன்னீங்களா ஆண்டவரே. நான் நல்ல மெய்ப்பான், எனக்கு குறைவில்லை சொன்னீங்களாப்பா. உள்ளம் பொருள் மேய்ச்சல் காலேஜ் சொன்னீங்களா ஆண்டவரே. காக்க போஷிக்கிற தேவன் எங்களுக்கு எப்படி போஷிக்காம இருப்பீங்க நீங்க? என் தேவை சந்திப்பை சொன்னீங்களா ஆண்டவரே. என் கணக்கை ஏறெடுக்கிறவன் நோக்கி பார்க்கிறேன்ப்பா. ஒத்தாச அனுப்புங்க நீங்க சொன்னீங்கன்னா உன் பங்கு கலைஞ்சுங்க நிரம்பி வழிந்து ஓடும். அல்லேலூயா. நீ காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனா நீ சாப்பிட்டு திருப்தி மிச்சம் எடுப்ப. அல்லேலூயா. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை அது. அவர் சொன்ன வார்த்தையை சொன்னா நடக்கும். பிதாவை சொன்ன வார்த்தையை சொன்னா அது அப்படியே ஆகும். அது அல்லேலூயா. பிதா சொன்னா நடக்கும், இது சொன்னா நடக்கும். ஆனா தானா சொல்ல மாட்டாங்க, நீ தான் சொல்லணும். அதுக்கு பிசாசுக்கு மனசு தேவைப்படுது, ஆண்டவருக்கு மனசு தேவைப்படுது. புரியுதுங்களா? பிசாசு தானே செய்ய மாட்டான், கிரியை செய்ய மாட்டான். அவர் மனுஷனை ஏற்படுத்தி அவன் கிரியை செய்ய சித்த செய்ய வைக்கிறான். ஆண்டு தானே செய்ய மாட்டாரு, ஆண்டவர் மனுஷன் தேவைப்படுது. புரியுதுங்களா? அப்ப ரெண்டுத்துக்கு ஆள் தேவைப்படுது. இப்ப நம்ம எதை தீர்மானிக்க போறோம்? நம்ம பிசாசு செவி கொடுக்க போறோமா, கர்த்தர்வாதி செவி கொடுக்க போறோமா? கர்த்தர்வாதி செவி கொடுத்து தான் ஜீவனு, பிசாசு செவி கொடுத்து நரகம், மரணம் தான் நரகம். அவர் ரட்சிக்கப்பட்டாலும் பிசாசம் செவி கொடுத்து எங்க போவோமா? நரகத்துக்கு போயிடுவோம். அதான் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இதுதான் பார்த்து நம்ம மாதிரி இல்லை. ஆனா விசுவாசித்து நான் என்ன பண்ணுவேன்? விசுவாசிக்கணும். அப்போதான் ரட்சிப்பு நிறைவேறும்ன்றாரு. அப்போதான் கிரியை நடக்கும் உனக்கு. அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களால் இருமாப்பான சிந்தைகளோளாக இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், எல்லாம் படிங்க, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு இப்படி சம்பூரணமாய் கம்ப்ளீட்டா ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்ல வர்றாரு? இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும். ஒரு ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அது. பணம் இருக்கு, ஆனா பணத்தை நம்பிக்கை வைக்காம பணத்தை கொடுத்து நம்பிக்கை வையன்றாரு. அல்லேலூயா. 1 நிலையற்ற ஐஸ்வர்யத்தை நம்பிக்கை வையாமலும். இந்த உலகத்தை எதுவும் நம்ம எல்லாம் ஆண்டு அனுபவிக்கிறோம். வீடு, வாசல், காரு, எவ்வளோ நகைகள்லாம் எல்லாம் வாங்கி எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். சாப்பாடு வெளில சாப்பிட்றோம், எங்கெங்கேயோ பசங்க போகிறாங்க, டூர் போகிறாங்க, எல்லாம் என்னால் இருக்க எல்லா உலகத்தை எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறேன். நீ அது எல்லாமே உனக்கு நிலையற்ற உட்குள்ள வராது. அது நீ நிறுவனம் நிறுவனம் தான் போவன்றாரு. அது மாதிரி நம்பிக்கை வச்சிடாத. அல்லேலூயா. இந்த பணமோ இந்த நீ பார்க்குற எந்த ஒரு பொருளோ ஆதாரம் கிடையாது. நீங்க இங்க எப்படி இருக்க? லீஸுக்கு இருக்கு. நீங்க எப்படி இருக்க? லீஸுக்கு தான் இருக்க. நீ அது எனக்கு அனுபவிச்சுக்கோ. எல்லாத்தையும் நீ அனுபவி. எப்படி குறைவே கிடையாது. எப்படி சொல்ற பாருங்க. நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமா கொடுக்கிற. ஆமா, ஜீவ நம்பிக்கையா இருங்கன்றாரு. அல்லேலூயா. அப்ப என் வேலை நம்பல, என் பணத்தை நான் நம்பல, என் வேலை நான் நம்பல, இதெல்லாம் கொடுக்கிற என் தேவ நம்பிக்கையா இருக்கேன் நான். அல்லேலூயா.
அது எபிரேய புஸ்தகம் எழுதிருக்கு. அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கையில் சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால் தைரியம் கொண்டு நான் சொல்கிறேன், இன்னைக்கு பார்க்குற இந்த சூழ்நிலை, இந்த குறைவு, இந்த பலவீனம், இந்த தீங்கு, பொல்லாங்கு ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது, அதை ஆண்டு கொள்ள முடியாது. எனக்கு தெரியும், உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் இந்த பிரச்சனையை காட்டிலும் என் கர்த்தர் பெரியவர் என்று. அல்லேலூயா. அதெல்லாம் நான் தைரியம் கொள்றேன். ஆமென். வியாதி இருந்தாலும் என்ன பண்றேன், எனக்கு தெரியும் வியாதியே உனக்கு ஏமா அதிகாரம் கிடையாது, நீ என்ன ஆண்டு கொள்ள முடியாது, நீ சாவெடுக்க முடியாது, எனக்கு ஜீவன் இருக்கு. ஆமென். அவ குறைவு இருக்கு, நான் குறைவே தரித்திர பேயே என் வீட்டை தலை வச்சு ஆடாத, உன் தரித்திர கொண்டு வைக்காத, உனக்கு என் வீட்டு அதிகாரம் கிடையாது, சம்பூர்ணமாக கொடுக்கிற ஜீவனத்தில் என் கூட இருக்கிறாரு. வானம் சிங்காசனம், பூமியால் பாதப்படும், என் அப்பா ராஜாவி ராஜா, நான் ராஜாவின் பிள்ளை, என் குறை வரக்கூடாது, ஓடிப்போ பிசாசு. ஹல்லேலூயா. அப்படி என்ன பண்ணணும், நீங்க சந்தோஷமா நீங்க என்ன பண்ணணும், வார்த்தைய பேசுங்க நீங்க என்றாரு. ஆமென். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கிறிஸ்துவ ரொம்ப பயம், பேயனா பயம், மந்திரனா பயம், பிசாசின் போராட்டம், எவ்வளவு பிசாசு உலாவி கொண்டு இருக்கு, பிசாசு ஆடிக்கொண்டு பேச எட்டி பார்க்குது, இதெல்லாம் நடக்குது. இங்க பூமியில பேசிக்கொண்டு இருக்காங்க கிறிஸ்துவ ஜனங்க வீட்டுல. டிவி, நீங்க டிவி போடுறீங்க, டிவி என்ன பண்றாங்க, பிரசங்கம் பண்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுடைய சத்தாவையா பாக்குறேன், 2 ஆய்வு சுத்தின்னு இருக்கும் வீட்டுல. அவர் சொன்ன ஹல்லேலூயா. சொல்லணும், எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது. சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும், சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் ஒன்றும் வாய்க்காது. ஹல்லேலூயா. அவ எதுவும் வாய்க்காது, மந்திரம் வாய்க்காது, சூரிய புறம் வாய்க்காது, சவிச்சாரம் வாய்க்காது, பிசாசின் தந்தரம், மனுஷன் திட்டம் இன்னும் வாய்க்காது. ஹல்லேலூயா. ஆமா, ஒரு வழியா வருவான், 7 வழியா ஓடி போயிடுவான். சொல்ல, ஒரு வழியா வருவான், 7 வழியா ஓடி போயிடுவான். நீ தேடியும் காண மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆமா, பிசாசு பத்தி பிசாசு இருக்கு சொன்னா கண்டிப்பா வருவாங்க. அவன் நிறைய பிசாசு நம்புறாங்க, ஜெபிக்கும் பிசாசு உலாவி கொண்டு இருக்கு, பிசாசு மேல எட்டி பார்த்து இருக்குது, என்ன ஏதோ உருவம் சுத்தி சுத்தி வருது, அது நம்புனீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். அது இதை எவனா மந்திரம் பண்ணிட்டான், கண்டிப்பா நீ நம்புன கண்டிப்பா பழிச்சிடும். அது நீ நம்பாத, உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் எனக்குள் பெரியவரை நம்பு நீ. அல்லேலூயா. அடுத்த வாரம் பார்ப்போம். உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். சொல்ல, உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். நான் ஆராதிக்கிற என் தேவன் இந்த பலவீனத்திலிருந்து, இந்த குறைவிலிருந்து, இந்த தோல்வியிலிருந்து, இந்த சாபத்திலிருந்து, வறுமையிலிருந்து, இந்த துக்கத்திலிருந்து விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறார். அதனால் நான் தைரியம் கொள்கிறேன், இப்போது இருக்கிறத பார்க்கலாம் இன்னும் 1000 மடங்கு நன்றாக இருப்பேன் என்று அறிக்கை செய்கிறேன். ஆமென். எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஆண்டவரே. அப்பா இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா, எங்களோட பேசியிருக்கீங்க, அதக்கா சோதரன் ராஜா. அப்பா, நீங்க குணமாக்க தேவன் சொன்னீங்களேப்பா, நான் வந்து குணமாக்க கத்த சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா, ஆன்லைன் வழியா இந்த தேவச்சதை கேட்டுக்கொண்டு இருக்க ஜனங்களுக்கு நேரம் ஆண்டவரே நான் வார்த்தை அனுப்புகிறேன் கர்த்தாவே. தாவீதின் குமாரனே அப்பா, இவன் இறங்கும்படியா ஜெபிக்கிறான் ஆண்டவரே. அப்பா, பக்திவே பிச்சைக்கார ஆண்டவரே, நீரே நேசி அதே ரட்சகர் என்று நீர் கண்கள் திறக்கக்கூடிய நம்பினா ராஜா. நம்ப மனுஷன் நீங்க சுகப்படுத்துனீங்கப்பா. உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீங்க ஆண்டவரே நீங்க வார்த்தை கீழ்ப்படுகிற தேவனா இருக்கீங்கப்பா, வார்த்தை கட்டுப்படுகிறீங்கப்பா நீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவே, என் ஜனங்களை நீங்க சுகமாக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, சில கோத்திரத்து பலவீன உறவுகளே இல்லப்பா ராஜா.
அதுபோல் ஆண்டவரே உங்க நாமத்தை தெரிந்து கொண்ட ஜனங்கள் ஒருவரை பலவீனம் இருக்கக்கூடாதுப்பா, வியாதியில வாழக்கூடாது ஆண்டவரே, வியாதியில சாகக்கூடாது ஆண்டவரே. தகப்பனே உங்க பரிபூர்ணமான ஜீவன், பரிபூர்ணமான சுகம், பரிபூர்ணமான விடுதலை, பரிபூர்ணமான ஆரோக்கியம் அவர் உண்டாகட்டும் ஐயா. நான் ஒரு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் கர்த்தர் சொல்றீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என் தழும்புகளால் நீங்கள் சுகமாளிகள் சொன்னீங்க ஐயா. அந்த கல்வாரி சிலுவையில நீ இவங்களுக்காக சம்பாதித்து வைத்த அந்த பரிபூர்ண சுகத்தை, சுகம் என்ற அப்பத்தை ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவங்க ஜனங்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் மட்டும் எலும்புகள், நரம்புகள், ரத்த அணுக்கள், எல்லா உறுப்புகளும் எல்லா ஆர்கனும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பலம் பெறுவதாகப்பா, ஜீவன் உண்டாகட்டும் ஐயா. ஓ விடுதலை கொடுக்கிற ஆவியானவரே, பரிகாரியே, உன் தலைமுறைகளால் சுகமாக்கும் ஆண்டவரே. என் சித்தம் உண்டு சுத்தமாக சொன்னீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும் கர்த்தாவே, பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்போம். தேங்க்யூ ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி உற்சாகமாய் சந்தோஷமாய் கொடுப்போம். உற்சாகமாய் கொடுக்கிற தேவன் பிரியமா இருக்கிறார். எஸ் டாடி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ நல்ல அறிக்கை செய்வோமா? நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல நிலமாகிய உங்க சமூகத்தில் உங்களை ஆராதித்து உங்களை கனம் பண்ணி இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்னீரே, என்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், என்னை கீழாகாமல் என்னை மேலாக்கு சொன்னீரேப்பா. இனி கடனே வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என் வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருக பண்ணும். இந்த நாளிலே இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு என்னை ஆசீர்வதியும். ஆமென் ஆமென். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே எங்கள் ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே எங்கள் ஆவியானவரே. அப்பா நன்றி செலுத்துறோம் தகப்பனே. இசப்பா அன்னைக்கு ஆண்டவரே உங்களுடைய சீஷர்கள் ஆண்டவரே, அப்பா அது படகுல அதை தண்டு வலிக்கிறத பார்த்து நீங்க கஷ்டப்பட்டீங்கப்பா. இரவெல்லாம் ராஜா அவன் துடுப்பு போடும்போது ஆண்டவரே அவன் கை வலிக்குதுன்னு நீங்க அருந்து அப்பா நீங்க அவங்களுக்கு நீங்க அவங்களை பலப்படுத்துனீங்க, அவங்க உதவி செஞ்சீங்கப்பா. இன்னைக்கு உங்க ஜனங்களப்பா எந்தெந்த கஷ்டத்துல கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்களோ கர்த்தாவே, நீங்க மனதுருகி அப்பா அவங்க வலிகளை சுகமாக்குங்கப்பா. அவன் வியாதியை நீங்க சந்தோஷம் மாத்துங்க ஆண்டவரே. குறைவெல்லாம் நிறைவாக்குங்கப்பா. அவன் கண்ணீர்கள் மாற, துக்கங்கள் மறைய தேவனே உங்க நாமத்தில் வார்த்தை அனுப்புகிறேன் தகப்பனே. சுகவாழ்வு சீக்கிரம் தொலைக்கட்டும் ஆண்டவரே. சுகவாழ்வு ராஜா அவங்களுக்கு வாழ்க்கை தொடரட்டும் ஐயா. சுகவாழ்வு தொடரட்டும் ஆண்டவரே. உதவி செய்யுங்க, ஒத்தாசை அனுப்புங்கப்பா. நன்மைக்கு தொடரட்டும்ப்பா. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியான வழிநடத்தல் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் குடும்பத்துடனும் சதா காலம் இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பான்.